தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மெய்யன்பர்களே, இப்பொழுது மதிய வகுப்பை தொடங்குகிறோம். நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சுவையாக இருந்ததா? அந்த அம்மையார் அன்னைக்கு ரொம்ப 4 மாதம் முன்னவே அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லி ஏற்பாடு செய்யணும்னு சொன்னாங்க. அவருக்கு நம்முடைய பணிவான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடியார்களுக்கு உணவு செய்வது என்பது பெரிய புண்ணியம். அது அடியார்களுக்கு உணவு செய்வதுதான் நம்ம மகேஸ்வர பூசையில் அது மாகேஸ்வர பூசை என்று சொல்வார்கள். எனவே அதை ரொம்ப பாராட்டுறோம் அவங்கள. ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது நம்ம சாப்பிட்ட பிறகு வந்திருப்பீங்க. நல்ல நிலையா வந்தீங்களா? உண்ட மயக்கத்தோடு வந்தீங்களா? போன வகுப்புல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். 5 கேள்வி கேட்டோமா? அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. முதல்ல 5 கேள்விக்கு பதில் பார்க்க போறோம். 5 கேள்வி படிக்குமா? அதை யாரோ ஒருத்தர் பாரு. 1000 நாமங்களை எப்படி ஓதுவது? என்ன பதிலுங்க? எழுதிருப்பீங்களா எல்லாரும்? நடக்கும் போதும் இருக்கும் போதும் எப்பொழுதும் நாமங்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ளே ஓதணும் அப்படின்னு அந்த கேள்விக்குரிய பதில். எழுதாதவங்க எழுதிங்க. அந்த பாட்டு என்ன, நான் அதை சொல்லிருக்குமா? பாடல் எண் 34. நடக்கும் போதும் இருக்கும் போதும் எப்போதும் பெருமானின் 1000 நாமங்களை ஒழிய வேண்டும். அதான் கேள்வி. 7வது பக்கம் 34வது பாட்டு. 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே என்ற வரி வரும். போந்தும்னா நடந்தும் அர்த்தம். இருந்தும், நடக்கின்ற போதும் இருக்கின்ற போதும் நான் சிவநாமங்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் சரியான பதில். 2வது கேள்வி சொல்லுக்குமா? இப்ப என்ன பாட்டு? நம்ம அது பாட்டு எண் 47. பனையுள் இருந்த பருந்து போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. கேள்வி சொல்றேங்க. பனையுள் இருந்த பருந்து போல. பருந்து யாரை குறிக்கும்? அதானமா? பருந்து யாரை குறிக்கும்? என்ன பதில் எழுதிருப்பீங்க? அது உள்ளே இருக்கும் பொருளை கவனிக்காமல் இருப்பது போல இறைவனை நினைக்காதவர்கள் அவருடைய அருளையும் ஆனந்தத்தையும் உணர முடியாது. சபாஷ், நல்லா எழுதுங்க. ஆசீர்வாதமா. பருந்து என்பது ஆன்மாவை குறிக்கும். நான் பொறுமையா சொல்லிட்டாங்க பாருங்க அவங்க. போன வகுப்புல மறந்துட்டாங்க, வரல போல. அடுத்ததுமா, வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் உள்ள 2 வேறுபாடுகள் யாவை? வேதம் சிவம். வேதம் வந்து உத்திரன், அது வந்து தலைவன் இடம். சிவம் வந்து சிவம் தான் தலைவன். 2வது வந்து வேதி. இவங்க வந்து வேதத்தை வந்து காடு சார்ந்த இடத்துல வேதி. சரி, சபாஷ். அதுல 9 விதமான விஷயங்கள் இருக்கிறது. அதுல 2 தான் நம்ம கேட்டிருந்தோம். வேள்வி 2 பேருக்கும் வேள்வி பொதுவாக இருந்தாலும் வேதத்துல
வேள்வி சார்ந்த இடம்தான் நாங்கள் வழிபாட்டுக்குரிய இடம். ஊருக்கு வெளிப்புறத்தில் தான் முதல்ல நடந்தது. நம்ம சைவத்தில் ஊருக்கு உள்ள நம்ம நடக்கிறதா வேள்வி. இந்த வேள்வி சைவ வேள்வின்னு பேர். சைவத்தில் வேள்வி எழுப்புகின்ற போது அந்த அக்கினியில் சிவபெருமானை எழுப்புவோம். அவர்கள் சிறு தெய்வமாக இருக்கின்ற அக்கினியை எழுப்புவார்கள். சிறு தெய்வ வழிபாடு முதன்மையானது, இங்கே பெருதெய்வ வழிபாடு முதன்மையானது. இதுதான் மிகப்பெரிய வேறுபாடு. அவங்களுக்கு 4 வகை வர்ணங்கள் உண்டு, நமக்கு அது இல்லை. இல்ல சபாஷ், அருமை அருமைங்க, பாராட்டு, வாழ்த்து. காரிய கடவுளை வணங்குவார்கள், நம்ம காரண கடவுளை வணங்குவோம். அதான் நம்முடைய முதன்மையான வேறுபாடு. நம்முடைய இயற்கை பொருட்டு தான் நமக்கு வழிபாடு. இயற்கை தான் நமக்கு வழிபாடு. அடுத்தது 3வது கேள்விங்க. அஞ்சாம் முகம் எது? பாடல் எண்ணுங்க 57. அஞ்சாம் முகம் எது? ஈசான முகம். அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. உச்சி முகம்தான் ஈசான முகம். அடுத்ததுங்க பெயர் எங்க 100 தலைப்பு என்னம்மா? பாட்டு என்ன? 86. சரி. மரப்பிலா நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்போடும் கூடி. அவர் வச்ச பேரு மந்திர மாலை. 5 கேள்வி நிறைவுற்றதா? பொதுவா ஏதாவது கேள்வி கேளுங்க. போன வகுப்புல என்ன சொன்னு தெரியல எனக்கு. ஏதாவது அடுத்த வகுப்புல சொல்றான்னு சொல்லியிருந்தேன்னா அந்த வகுப்புலயே மறந்து போவோம் சார். இப்பெல்லாம் 1 மாசம் கழிச்சு கேட்டா எங்க நினைவுக்கு வரும்? அன்னைக்கே முடிச்சிட்டோமா? சரி. அவன் கேள்வி கேட்குறாங்க, குலதெய்வம் முதன்மையானதுன்றாங்க. நாம பெருந்தெய்வம் என்பது சிவபெருமானை தான் குறிக்கிறோம். 3 நிலைகளை உணர வேண்டும். 1 குலதெய்வம், 2 பரிவார தெய்வம், 3 பெருந்தெய்வம். பெருந்தெய்வம் என்பது சிவம். எல்லாம் அதுதான். மாற்றக்கூடிய வினையை போக்குகின்ற நிலை ஆற்றல் உடையவன் சிவபெருமான் மட்டும்தான். மார்க்கண்டேயனுக்கு 16 வயசுன்னு முடிவு, அதான் விதி. மாத்திட்டாரா இல்லையா? என்றும் 16ஆக மாற்றினார். மாற்றும் வல்லமை சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதான் ரொம்ப முதன்மையானது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. இங்குனா பரிவார தெய்வங்கள். 2வது பரிவார தெய்வங்கள் யாருன்னு கேட்டா ஆன்மாக்கள் தான். பரிவார தெய்வங்கள் ஆன்மாக்கள் தான். அவங்களாம் முத்தர்கள், ஜீவமுத்தர்கள், முத்தர்கள். அவங்களதான் பெருமான் தன்னுடைய ஆட்சிக்கு தூய்மையானவர்களை அழைத்து வந்து சிவ ராஜாங்கம் நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். பரிவார தெய்வங்கள் அனைத்தும் கோயில்ல சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கும். இதான் பரிவார தெய்வங்கள். இப்பெல்லாம் தெய்வத்தையே வேண்டுகோள் அடிப்படையில் வைக்கிறாங்க. அப்புறம் குலதெய்வம் என்பது நம்ம குலத்தில் உதித்தவர்கள், முன்னோர்கள். அவர்கள் ஏதாவது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை விட்டுருப்பாங்க. அவங்களுடைய ஜீவ சமாதி இருக்கும். அது பெரும்பாலும் பெண் தெய்வமா இருக்கும். ஆண் தெய்வம் ரொம்ப குறைவா இருக்கும், பெண் தெய்வம் தான் இருக்கும்.
பெண் தெய்வம் தான் சிறப்பானது, சரியானது. குலதெய்வம் என்பது பெண் தெய்வத்தை தான் குறிக்கும். அது ஆன்மாக்கள் தான். குலதெய்வம் என்பது நம்ம குலத்துக்கு, பெரு தெய்வம் என்பது உலகத்திற்கு. அந்த பரிவார தெய்வம், பெருந்தெய்வம் என்பது எல்லா அண்டக்கும் கடந்து நிற்கின்ற பெருமான், பரவெளி பெருமான். அதுதான் அவனுடைய நிலை. யாரை வணங்குவது என்பது கீழிருந்து மேலே போறதை விட மேலே இருக்கிறவனே நம்ம பிடிச்சிடலாம். யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்பது ஒரே ஆளை பிடிச்சிட்டா வேலை முடிஞ்சது. இந்த குலதெய்வத்தை பிடிச்சி அதை விட்டு போன பிறகு அடுத்தது யாருன்னு கேட்டு அப்புறம் பெரு தெய்வத்தை சனீஸ்வரன் இல்லது குரு போன்றெல்லாம் பிடிச்சி அது சரி வரல அப்படின்னா அப்புறம் அங்கே போகிறத விட வழிகாட்டுறது தான் ஆள் இருக்கிறாங்க. நேராக அங்கே போயிடலாமே. எதுக்கு இதெல்லாம்? சைவ சித்தாந்தாலும் பரிவார தெய்வங்களை பற்றி ஒன்றும் பேச்சு இல்லை. சென்று நாம் சேருவோமெல்லாம் சிறு தெய்வம். அதான் சிறு தெய்வம் என்பதெல்லாம் பரிவார தெய்வங்கள். பரிவார தெய்வத்துக்கு பரிவார தெய்வங்கள் இருக்கு. எனவே நம்ம நேரா பெருமானை நினைப்பதுதான் சிறப்பானது. அதுதான் நல்ல ரூட்டு, நேர்மையான ரூட் அது. சரிங்களா? எனவே நம்ம பெருமானையே பெரிய ஆண்டவர்னு பேர். அது பெருமானுக்கு 16 வகையான பெயர்கள் உண்டு. அதுல ஒன்று ஆண்டவர், கடவுள், பெரிய ஆண்டவர். கிராமத்துல பாத்தீங்களா அதிகமா பெரிய ஆண்டவர் தான் இருப்பார். அது ஆற்றங்கரை ஓரமாக தான் அந்த கோயில் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். அது பெரிய ஆண்டவன் பேரு. பெரிய ஆண்டவன் ஒருத்தன் தானே. ஆண்டவனா ஆளுகின்ற தன்மை உடையவன், இன்பதுன்மலை ஊட்டுகின்ற வல்லமை உடையவன், ஊட்டாமல் இருக்கின்ற வாய்ப்பையும் உடையவன் இல்லைங்களா? நமக்கு அருள் கொடுக்கின்ற ஆற்றல் உடையவன். அவன் தான் பெருந்தெய்வம், அவன் தான் பெருங்கடவுள், பெரிய ஆண்டவர். கிராமத்துல ஒரு பேர் உண்டு, மாடன் மாடித்தி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமான் தான் அது, சிறுதெய்வம் அல்ல. மாடன் மாட்டிலே இருப்பவன், மாடித்தி கூடவே இருப்பவன். பல்வேறு பெயர்கள் பெருமான் பின்னாடி வருகின்ற போதெல்லாம் வந்தது. சாத்திர அடிப்படையிலே பெயர்கள் 16 தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு கருதுகோள் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அந்த பெயரை வச்சிருக்கிறார். அப்புறம் நல்ல கேள்வி இன்னொருத்தர் கேட்டாங்க, ஒரு அம்மையார். நான் இப்பயே கேட்டாலும், முருகப்பெருமானை நாங்கள் வணங்குறோம், அது சிவபெருமான், ரெண்டு வேறுபாடு உண்டா? இருக்காங்களான்னு தெரியல. இங்க கேட்டாங்க. திருவொற்றியூர் தானே அவங்க. சரி, இங்க கேளுங்களா. அதை யார் கேட்டாலும் என்ன? சிவபெருமான் முதன்மை தெய்வம் என்று சொன்னால் முருகப்பெருமான் பரிவார தெய்வமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முருகன் கோயில்ல சிவபெருமான முருகப்பெருமானம் பரிவார தெய்வம்ன்றார சிவனபுரம். இதெல்லாம் என்ன செய்யுது? எல்லா பிறப்பும் பிறந்து மண்ணாகி போறதுதான். அவனுடைய அறிவு அவ்வளவுதான், அறகுறை தான். அதெல்லாம் பரிவார தெய்வம்னா நினைச்சுன்னா சுத்தியரை வச்சுட்டா பரிவார தெய்வம்ன்றான். அதானே? அதான் நினைக்கிறான். இப்ப இவன் போலீஸ்காரன் நடந்து போறான், சிஎம் பின்னாடி வர்றாரு. அப்ப போலீஸ்காரன் தான் சிஎம்மா? இது பரிவாரமா? அது பின்னாடி வர ஆளு யார்கிட்ட பவர் இருந்தானே பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் நான். யார் சொன்னாலும் அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். விவரம் தெரியாதவன்ட்ட கேட்காதீங்க. அதெல்லாம் ஒரு மக்குங்க. ஒரு இழவும் தெரியாது, மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அது நீங்களே நினைச்சீங்க. என்னன்னு கேட்டா, சிவபெருமான் தான் மூலவன். மூலத்திலே
கருவறையில் யார் இருக்கிறார்களோ அது சிவபெருமான் தான். முருகப்பெருமான் இருந்தாலும் விநாயகப் பெருமானா இருந்தாலும் அது சிவபெருமானுக்கு சமமானது, சிவமே அது. அந்த என்ன எப்படி மாறுச்சு பின்னாடி கேட்டா, கற்பகரத்தை சுத்தி இருக்கின்ற அந்த சுவரில் இருப்பது எல்லாமே சிவனுடைய அம்சங்கள். இப்ப பாருங்க என்னென்ன இருக்குன்றது ஆதி காலத்துல சொல்றேன் நான். ஒண்ணு வலதுபுறத்துல விநாயகர் பெருமானா, அதுக்கடுத்து தட்சாமூர்த்தியா, அதுக்கு பிறகு லிங்கோற்சவரா இல்லையா, அதுக்கு பிறகு நேரா வந்தோன்னா சண்டிகேஸ்வரர் மேல இல்லையா பிரம்மன் வச்சிருப்பாங்க, திருமால் வச்சிருப்பாங்க. எல்லாம் இப்ப என்ன செஞ்சா துர்க்கையை வச்சுட்டாங்க இல்லைங்களா, அம்மை தான் அது. அப்புறம் அந்த ஆண்ட திருப்பி வந்தோம்னா நேரா முருகப்பெருமான், நேரா கொடிமரம் வர வேண்டியதான். இதான் இது. அந்த கற்பகரத்தை சுற்றி இருப்பது அனைத்தும் அது துர்க்கையா இருந்தாலும் கூட அது சிவனுடைய அம்சம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு உதாரணம் சொல்லிடுறான். இப்ப தென்முக கடவுள்னா உங்களுக்கு தெரியும், பெருமானே தட்சாமூர்த்தி வடிவிலே ஆகமம் உரைத்தான். முதல்ல கேட்டனா இல்லை, கண்ணு திறந்திருக்குமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதான் அதனுடைய இலக்கணம். அதான். ரெண்டாவது இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம லிங்கோற்சவர் தீவண்ணனாக பெருமான் திகழ்ந்தான். முதல் வடிவம் அவனுக்கு தீயாதான் முதல்ல எழுந்தான், அக்கினி ரூபமா எழுந்தான். அதுக்கு அந்தாண்ட வந்தோம்னா நம்ம துர்க்கை, அது பெருமாள் அம்மை தான். அது தீய விஷயங்களை நீக்குகின்ற ஆற்றலாக பெருமான் அந்த வடிவம் எடுத்தான். அதுக்கு சுத்தி வந்தோம்னா முருகப்பெருமான் இருப்பார் இல்லைங்களா. இதுதான் ஓங்கார வடிவம் தான் கோயிலே. அதை விடும் எல்லாத்தையும். இப்ப முருகப்பெருமானை விநாயகப் பெருமானை எடுத்துக்கோ. விநாயகப் பெருமான் என்பது ஞானத்தின் சொரூபம். பெருமானுக்கு 3 கூறு இருக்கு. சிவபெருமானுக்கு 3 கூறு இருக்கு. 3 விஷயத்தை கொண்டுதான் ஆன்மாவை திருத்த வந்தான், உய்விக்கணும் வந்தான். ஒண்ணு என்ன என்று கேட்டால் அவனுடைய விருப்பம். சிவபெருமானுடைய விருப்பம் ஒன்று இருக்கு. என்ன விருப்பம்? ஆன்மாக்கள் உய்ய வேண்டும், அவர்கள் தன்மைக்கேற்ப அவங்களை திருத்த வேண்டும், அதற்கான சில வேலைகளை செய்ய வேண்டும் இல்லைங்களா. நம்ம பசங்களை திருத்தணும்னா சில வேலை செய்யணும்ல. ஆடுற மாடை ஆடிதான் கரைக்கணும், பாடுற மாடை பாடிதான் கறக்கணும் இல்லைங்களா. அடிச்சு கறக்க முடியுமா? நீ அடிச்சு கறந்தா அது உதைக்கும். அப்ப நம்ம கையில தான் இருக்கு. பசங்களை திருத்தணும்னா, வீட்டில் இருக்கவங்கள சரி பண்ணா நம்ம கையில தான் இருக்கு. நாம கொஞ்சம் அறிவாற்றமா நடந்தா எல்லாம் சரி பண்ணிடலாம். அறிவு குறைஞ்சிருந்தாதான் பிரச்சனை வரும். எந்த பிரச்சனையும் நம்ம சமாளிச்சிடலாங்க இல்லைங்களா. கொஞ்சம் அமைதியா இருந்தாவே சமாளிச்சிடலாம். இப்போ நான்லாம் எடுக்கிற கோலம், வீட்டில் என்னதான் காளி அபிஷேகம் நடந்தாலும், முகமுடி போட்டுட்டு வந்தாலும், நம்ம ஒரே நோக்கம்னா அமைதியாக இருந்துறது இல்லைங்களா. அப்போதான் தீவிரமாக சத்தம் போட்டு தேவாரம் படிக்கிறது. இந்த தேவாரம் சத்தமாக போட்டு அந்த காளி என்ன செய்யும்? என்ன சொன்னாலும் காதுல ஏறாது, எல்லாம் ஏறும். நமக்கு தேவாரத்தோட அதுதான் ஏறும். நம்ம ஞான வயப்பட்டு தான் எல்லாம் இன்பமா இருக்க வேண்டும் என்றுதான் ஒற்றை குறிக்கோளா இருக்கணும். நீயா நானா என்ற போட்டிலாம் கிடையாது. அந்த இச்சை என்ன நினைக்க, பெருமானுடைய விருப்பம் முதலிலே என்ன நினைக்கிறதுனா இவங்களை திருத்துவதற்கு வழி இருக்கிறதான்னு ஆராய்கிறது. அந்த ஆராய்கின்ற அறிவு தான் விநாயகர் பெருமான். விநாயகர் என்பது அறிவு, ஞானம். அதான் ரொம்ப முக்கியமானது. நல்ல ஞான உடையவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கட்டா போயிட்டார். அந்த பொண்ணு 12 வயசுல திருமணம், சாரதா தேவி. பருவம் வந்தது. ஊருக்காரெல்லாம் கேட்டாங்க, கொண்டு போய் மடத்தை அங்கே போய் காளி கோவில் பூசாரி வீட்டில் கொடுத்துட்டாங்க. சின்ன இதுமாதிரி தான், ஒரு 2 அறை உள்ளது தான். ராமகிருஷ்ணனுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் தங்குறாங்க.
2 பேரும் ஒன்றா சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ராமகிருஷ்ணன் கேட்குறாங்க, அதெல்லாம் சரியாக வராதுன்றார். ஆனால் இந்த பெண்ணு விரும்பு, தனக்கு ஒரு வாய்ப்பு வரணும், குழந்தை பேர் உண்டாகணும்னு நினைக்குது. குழந்தை பேருக்காகவே அது இணங்கி வருகிறது. ஒரு நாள் 2 பேரும் ஒரே இடத்துல தங்க வைக்கிறாங்க. தங்க வைக்கின்ற போது இந்த அம்மா விழிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் பெண்ணுடைய ஆசையை பூர்த்தி செய்யணும்னு கையை தூக்கி போடுறார். போட்டவர் அப்படியே நின்று போச்சு கை. பெருமா அந்த காளி தேவியை உச்சாடனம் பண்ணிக்கொண்டே போகின்ற போது கை அப்படியே நின்று போச்சு. கை அந்த பெண்ணு மேல படவே இல்லை. இந்த பெண்ணு பார்க்குறான். இந்த நினைச்சு பாருங்க, எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டே இருக்க முடியும்? அப்பதான் உணர்ந்தா இவர் யோக நிலைக்கு போய்விட்டாரு, இல்லற வாழ்க்கைக்கு இவர் சரியா வரமாட்டாரு, இவர்கிட்ட இருந்து இல்லற வாழ்க்கையை எதிர்பார்ப்பது தவறு அப்படின்னு நகர்ந்து போய் அம்மா கிட்ட போய் படுத்துக்கிட்டான். அம்மா பயந்துட்டாங்க. அன்னைக்கு காலையில கதவு திறந்து பார்த்தா அப்படியே கை இருக்கு. எப்படி இருக்கும்? 3 மணிக்கு. அதை எல்லோரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. அவரை கொஞ்சமா மூல மந்திரம் சொல்லி அவரை எழுப்பி உட்கார வச்சு காளி கோயிலுக்கு போகணும்னு அவர் எழுப்பணும்னு சொன்னார். அவர் உணர்ந்துட்டார். உடனே சாரதா தேவி கூப்பிட்டார். நீ பணி செய்யுமா, உலகத்தில் இருக்கிற அனைவரும் உனக்கு மகனாக இருப்பார்கள், நீ தாயாக இருப்பாய் அப்படின்னாரு. அதெல்லாம் இன்னைக்கு சாரதா தேவி அம்மையார சாரதா தேவி அப்படின்லாம் சாரதா அம்மையாருன்றோம். அதுமாரி போயிட்டார். இவர் 2 பேரும் அவர் பணி செய்து கொண்டே அந்த அம்மா வாடுறாங்க, நீண்ட காலம் வாடுறாங்க. அந்த அம்மா ஒரு தாயாக மதிக்கப்படுகிறாள். குழந்தை பேர் கிடையாது, கன்னித்தன்மை கழியல. நினைச்சு பாருங்க. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த அம்மா என்ன நினைக்கிறா, அந்த அம்மா ஐயாவுடைய நினைவுக்கு ஏற்ப அந்த அம்மா மாறிட்டாங்க. சரிதாங்களா? எப்படி அந்த தன்மையை மூல மந்திரத்தினாலே தன்னுடைய உடம்பினுடைய இச்சையை கட்டுப்படுத்தினார். எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. எனவே வரம்பு மீறுகின்ற ஆசை வருகின்ற போது உங்களுக்குன்னு ஒரு மந்திரத்தை நீங்கள் வைத்து கொண்டால் அதை பலமுறை சொன்னாலேயே போகும், நிதானம் இழக்காமல் இருக்கலாம். அவரே பின்னால சொல்றாரு. அது அவருடைய நூல் ஒன்று இருக்கிறது, அவசியம் எல்லாரும் படிங்க. உபதேச மஞ்சரின்னு பேர், ராமகிருஷ்ணரின் உபதேச மஞ்சரி. நான் வாங்கும்போது 28 ரூபாய். இங்க மயிலாப்பூர்லையும் போடுறாங்க, திருச்சியிலையும் போடுறாங்க. திருச்சி தூய தமிழ்ல இருக்கு. முடிஞ்சா நீங்க புக் ஃபேர்ல போற இந்த புக் ஃபேர்லயும் போட்டுருந்தாங்க. உபதேச மஞ்சரி, 4 வரி 4 வரி அவ்வளவுதான் இருக்கு. நான் சொல்லுகின்ற பெரும்பாலான கதைகள் அங்கிருந்து எடுத்தது தான். அதுல தான் பல்வேறு கதைகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது ஞானம். ஞானம் தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தும். ஞானத்தால் தான் ஆன்மாக்கள் உய்ய முடியும். சரிதாங்களா? இப்ப ஞானம் முடிவு பண்ணிடுச்சு. ஞானம் யாரு? விநாயக பெருமான். இது செயல்படுத்தணும்ல, ஞானத்தை சொல்லணும்ல ஒரு ஆளுக்கு வந்து, இல்லைங்களா? எனக்கு உரிய விஷயத்த நான் சொல்லணும்ல, இங்க வரணும்ல, இதுக்கு ஒரு செட்டப் தேவை இல்லையா? அதுதான் முருகப்பெருமான். அவர் தான் உலகம் பூரா சுற்றி வந்து அடியார்களை உண்டாக்கி இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். அதுதான் கந்தபுராணம். சரிதாங்களா? கந்தபுராணம் முழுக்க முழுக்க எல்லாம் சைவ சித்தாந்தம் தான், திருமந்திரம் தான். சிவபெருமானுடைய 3 கூறுகள், நடுவில் இருப்பது இச்சை விருப்பம், இந்த பக்கம் இருப்பது ஞானம், இந்த பக்கம் இருப்பது செயல், அறிவு இச்சை செயல். 3ம் புரிஞ்சுட்டீங்களா? இந்த 3ம் நம்மள்கிட்டே இருக்கு, இல்லைங்களா? இப்ப 4:30 5 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குது. உங்க இச்சை என்ன ஆகும்? எல்லாருடைய இச்சையும் என்ன ஆகும்? மனசுல இருக்கிற எழுச்சி என்ன ஆகும்? நான் அப்பயே நினைச்சேன் போய் மாட்டக்கூடாதுன்னு, தெரியாதனமா வந்துட்டோம், அடுத்த முறையே உஷாரா இருந்தோம். உள்ளுக்குள்ள மனசு ஓடும், இல்லைங்களா? அப்ப என்ன அது விரும்புகிறது? காலம் கடந்தாலேயே மனது மாறுபடுது, இல்லைங்களா? அப்ப இச்சை வேலை செய்யுது. அறிவு என்ன சொல்லுகிறது? அடுத்த முறை அமைப்பாளர் போன் பண்ணா உடம்பு செல்லுன்னு சொல்லு, நான் வந்து அல்லது தொத்திக்குன்னு சொல்லு. அறிவு. இந்த செயல் என்ன சொல்லுது? அதை மாதிரி சொல்லிடுது வாயை வச்சுக்கிட்டு. புரியுதுங்களா? ஒன்று வெளிப்படுவதற்கு 3 தேவை. ஒன்று விருப்பம் தேவை,
ரெண்டாவது ஞானம் தேவை, திட்டமிடணும். மூணாவது செயல். மூணாச்சா? இது மூணு நமக்கு கோணலாகத்தான் இருக்கும். ஆன்மாக்களுக்கு கோணலாகத்தான், வில்லங்கமாகத்தான் இருக்கும். எதை செஞ்சாலும் ஒருத்தன் நல்லதா பாராட்டுவானா? என்ன கேட்டான் ஒருத்தன், என்ன ரிட்டையர்மெண்ட்டு சம்பளம்லாம் பத்துதா, என்ன செய்கிறான்னா? சொற்பொழிக்கு போகிறேன். சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறான்னா? நான் சொற்பொழிக்கு போகிறேன்னு சொன்ன உடனே சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறான்னா? எப்படி இருக்கு பாருங்க, எப்படி உலகம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னொருத்தன் சொன்னான், எதுக்கு வயசான காலத்தில் வீட்டில் கால் மேலே கால் போட்டு விரட்டிட்டு இருந்தா என்ன? விரட்டிட்டா இருக்க முடியும்? கால் மேலே கால் போட்டுட்டு விரட்டப்பட்டு வாழணும். அவன் அப்படிதான் வாழ்வான், நம்மளை தூண்டி விடுறான். யாராவது நல்ல விதமாக சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்லவே மாட்டேன். யாரை வேணா கேட்டு பாருங்க. உங்க வீட்டில் இருக்க நாத்தனாரை கேட்டு பாருங்க, இம்மிடியட்டாக வரும் வேகமா பதில். இப்ப மூணு நமக்கு கீழ்நோக்கி செல்லும். விருப்பம் கீழ்நோக்கும், அறிவு அதற்கு ஏற்பா போல கீழ்நோக்கி திட்டமிடும், செயல் கீழ்நோக்கியே போயிடும். சரிங்களா? இப்போ அவனுடைய பெருமானது மூன்றும் உயர்ந்த நிலையில் இருக்க, நம்மளது மூன்றும் கீழ்நிலையில் இருக்கிறது. இது எப்படி சரி பண்றது? அதுக்கு தான் ஆதாரம் எடுத்தான். அதுதான் அவங்கிட்ட போனால் நம்முடைய அறிவு, இச்சை, செயல் நேரடியாகனா திரிசூலம் வைச்சான். இந்த மூணும் திரிசூலம் எதுக்கு வைக்கிறாங்க கோயில்ல? திரிசூலம் யாருக்கு வைப்பாங்க? சிவலிங்கத்தை வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? ரெண்டு சமமா இருக்கு, ஒன்று மேலே இருக்கும். ஒன்று மேலே இருக்கிறது தான் இச்சை, விருப்பம். பெருமானுடைய விருப்பம் நம்ம விருப்பத்தை மேலோக்குவது. அதுக்கு திட்டம்தான் ஞானம், அது செயல்படுறது தான் முருகப்பெருமான். மூணும் இருக்கணும். பெருமான்கிட்ட மூணும் இருக்கிறது, எல்லாம் நமக்காக. எனவே விநாயகப் பெருமான் என்பது சிவபெருமானின் ஒரு கூறு, முருகப்பெருமான் என்பது சிவபெருமானுடைய ஒரு கூறு, சிவலிங்கம் என்பது சிவபெருமானுடைய ஒரு கூறு. மூன்றும் சேர்ந்ததுதான் சிவபெருமான். இதை மனசுல வச்சுக்கணும். மூன்றும் சமமானவர்கள் தான், வேறுபாடு பார்க்கக்கூடாது, வேறுபாடு இல்லை. சரிதாங்களா? எனவே முருகப்பெருமானை நம்ம கும்பிடுவதில்லையும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதில் வேறுபாடு இல்லை. இந்த மூணுமே பெருந்தெய்வம் தான். இதை மனசுல வச்சுக்கணும். பெருமானாகவே அவதாரம் பண்ணதான் முருகப்பெருமான். சக்தியினாலே உருவாக்கப்பட்டதுதான் அறிவு, அதான் விநாயகப் பெருமான். இவையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கோயில் இருக்கிற விக்கிரகங்களை நம்ம முடிவு பண்ணணும். இதை கும்பிடலாமா, அதை கும்பிடலாமான்னு ஒருத்தர் சொன்னான்னா கேட்கக்கூடாது. நம்முடைய முழுமையான வணக்கம் என்பது சிவபெருமானுக்கு மட்டும்தான். சரிதானுங்களா? அப்புறம் வேற இருந்தா கேளுங்க. அவங்க இந்த அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, உங்களை அம்மான்னு சொல்லலாமா? ஒரு இடத்துல கோச்சிக்கிட்டாங்க, ஐயா நீ எல்லாம் பாடம் நடத்துறீங்க, என்ன போய் அம்மான்னு சொல்லிட்டீங்களேன்ட்டாங்க. பாப்பான்னு வச்சுக்குவோம், எங்க பக்கம் பாப்பான்னு கூட்டு பழக்கம். இங்க என்ன பழக்கங்க? மகளேன்னு கூட்டு பழக்கமா? சில இடத்துல மகளேன்னு கூப்பிடுவாங்க, மகளேன்னு வச்சுக்குவோம், ஞான மகளா வச்சுக்குவோம். என்ன கேட்கறாங்க பாருங்க, என்ன கேள்வி கேட்ட மீன் சொல்லுமா உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க, அப்படியே எல்லாம் கேட்பாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து சூரபத்மன் வேலாகவும் மயிலாகவும் சேவற்கொடியாகவும் மாறுகிறார். இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கு வந்து எந்த கனியில வந்து போட்டி வருது. அப்போ வந்து உலகத்தை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா மயில தான் சுத்தி வராரு. ஆனா இது நடந்தது அதுக்கப்புறம், ஆனா முன்னாடியே மயில் இருக்கு. என்ன கேக்குறாங்க, சூரபத்ம நிகழ்வு பின்னால நடந்தது, ஆனா இளமையிலேயே முருகப்பெருமான ஒரு மயில் இருந்திருக்கு. அது எப்படின்னு கேக்குறாங்க. சரியான கேள்வி, பாராட்டணும் அவங்கள. அருமையான கேள்வி. சிவபெருமானுக்கு
கேள்வி கேட்டதுக்கே பாராட்டா, நான் பதில் சொல்ல போறேன்னு நமக்கு என்ன ஆவறது இல்லைங்களா? முருகப்பெருமானுக்கு 3 மயில் உண்டு. ஒன்று இளமையிலே இருக்கின்ற மயில் ஓங்காரம், அதான் ஓங்காரம். பெருமான் அதுல இருந்து அருள் புரிகிறான். 2வது மயில் வந்து இந்திர மயில். இந்திரன் மயிலாக தாங்கினான் அந்த போர்ல. அவன் சூரபத்ம பறக்கிறான் அப்படியே. இவருக்கு ஒண்ணும் இல்லை, நான் மயிலாக வருகிறேன், மாய மயிலாக வருகிறேன்னு இறங்கி ஒரு தாங்கிட்டு போனான். 2வது மயிலாச்சா சரிங்களா? ஏன்னா அவனுக்கு சுயநலமும் இருந்தது, பொண்ணை கொடுக்கணும்ல, அதனால இருந்தான். 3வது மயில் தான் சூரன். இந்த மயிலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, மயிலோடு முருகப்பெருமான் வள்ளி சேனாதிபதியோடு இருந்தானா, வள்ளி தெய்வானையோடு இருந்தானா, அதுதான் இந்திர மயில். ஒத்தையா இருந்தானா ஓங்கார மயில். சரிங்களா? 3வது நிலைமை என்னன்னு கேட்டா, ஒரு காலை போட்டு ஜாக்கிரதையா உட்கார்ந்தானா அது சூரன் மயில். கடைசி வரைக்கும் நம்ப முடியுமா யாழ? அவன் எதோ ஆட்டானா இறங்கிட்டு போலாம் மாட்டுக்கான். 2 வீலர்ல உட்காரும்ல இல்லைங்களா? எங்க பையன் ஓட்டானா அப்படியே நிப்பேன். எங்க முதனாலும் நான் தப்பிச்சுட்டான். அவன் ஓட்டுறான், பைக்குன்னு தெரியாது, காருன்னு தெரியாது, ஏத்தல வந்தான்னு தெரியாது, உள்ள பூந்து இப்படி போய் அங்கதான் போனோம், மெதுவா போனேன். என்ன இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இருக்கோம். என்ன செய்யறதுங்க? ஒரு நாள் இறங்கிட்டேன் நான். இவன் எங்கெங்கயோ போயிட்டான். சரி, இவன் அவன் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒரு ஓலா புக் பண்ணி வீட்டுக்கு போனேன். டீ கடையில் டீ சாப்பிட்டேன். ஃபோன் பண்றான், அப்பா எங்க இருக்கேன்? டீ சாப்பிட்றேன். டீ கடை இங்க கிடையாது. நான் முதல்ல இறங்கிட்டேன். என்ன செய்யறது? எப்படி உட்கார முடியும் நாம? நான் இதை சொன்னேன் எங்க பையன்கிட்ட, எங்க வீட்டுக்கார அம்மாட்ட. இது மாதிரி அவன் வண்டி ஓட்டினான்னா நான் ரொம்ப முனைகள் தான் உட்காருவோம்னா. இந்த கந்தபுராணம் சொற்பொழிக்கு நடத்திட்டு இருக்கிறான். நாங்கள் அதை கேட்டுட்டாங்க. சூரனுடைய மயில்ல பெருமான் ஜாக்கிரதையா உட்காந்துருப்பான். 2த்தையும் கரெக்ஷன் ஆகிடுது. இப்போ அதுல ஒட்டிட்டு உட்காருது. நான் இங்க முருகப்பெருமான ஒட்டிட்டு உட்காரானா வீட்டுல போய் போட்டு கொடுத்துட்டாங்க. உன்னை சூரனா நினைக்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த போட்டு கொடுக்கறதுல இருக்கிற சுகம் இருக்கு பாருங்க, உலகத்திலே கிடையாது சார். அப்புறம் நமக்கு தெரியாதா, நீ சூர வேகத்துல ஓட்டுறடான்ட்ட இல்லைங்களா? என்ன செய்யறது? பையனை எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? இப்ப அதை விடுங்க. இப்ப 3 கண்டுபிடிக்க வழி சொல்றேன். ஓங்கார மயில் தான் வணக்கத்துக்குரியது. பெருமான் தனித்து இருப்பான். இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம் பாருங்க. இந்திர மயில பெருமானும் பெருமாட்டையும் இருக்கிறாங்கல்ல 2 பேரு. வலதுபுறத்துல யாரு இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? முதலே சொல்லி இருக்கிறேன். வள்ளி. இடதுபுறத்துல தேவயான. வள்ளி அவன் என்ன முருகப்பெருமான ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்றான். வள்ளி என்பது கீழே ஒரு இடத்துல வள்ளி கிழங்க சுத்திட்டு பிறந்தவ, மண்ணில பிறந்தவ. நம்ம ஆளு மண் பிறவி பெண்மண். இது தெய்வ பிறவி. மண் பிறவிலே பிறந்தாலும் முருகப்பெருமான எண்ணினால் தெய்வ பிரியைக்கு சமமாக மாற்றப்படுவாய், நீ சமமா மாறுவாய் அப்படின்றாருங்க அவரு. ஒவ்வொன்றிலும் ஒரு விஷயம் இருக்குங்க. சும்மா நம்மளாம் ஒன்றும் எழுதி புள்ள, எல்லாத்துக்கும் விஷயம் இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு படத்துல நீ மண்ணுல பிறந்து சாதாரண மனிதனா இருந்தாலும் அவனை முருகா என்று ஒரு நாமம் ஓதினால் நீ தெய்வ பிறவியாக சமமாக ஆக்கப்படுவாய். சமமாயிடுச்சுல்ல. தெய்வானை முருகன் சொல்வதை விட வள்ளிக்கந்தன் சொல்றதுதான் அதிகமா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அந்த அம்மையாருக்கு என்ன பதில்னு கேட்டா, 3 மயில் தனித்து இருக்கின்ற பிள்ளை பிராயத்திலே இருக்கின்ற மயில் தான் ஓங்கார மயில். அது ஓங்காரம். அது 2வது வள்ளியும் தெய்வானையும் இருக்கின்ற இடம் தான் இந்திர மயில்.
ஒருத்தர் மட்டும் தனியா உட்காந்துருக்கான் பாருங்க, ஒரு காலை போட்டு, அது சூரன் மயில். காதுல பழனியில முருகப்பெருமான் உட்காந்துருக்குதா? கவனி, சரியா கவனி, பார்த்துட்டு சொல்றோம். எனக்கு தெரியல அது. நாங்க போகும்போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் பெருமான் ஆண்டி கோலத்திலே இருக்கிறோம். ராஜா ஆவினங்குடி, அப்படி ஆவினங்குடியில ஒத்தமையில உட்காந்து கீழே தானே அந்த மொட்டை அடிக்கிறது பக்கத்துல ஒரு கோயில் இருக்காது. இந்த மொட்டை அடிக்கிறது மட்டும் எனக்கு நினைவுல இருந்துச்சு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். தூக்கம்லாம் களைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு உறுதிமொழிக்கு வந்துடுறோம். சரிதானுங்களா ஐயா? இப்ப பாடத்தை பார்ப்போம். யாருக்கு? விநாயகப் பெருமான யானை அந்த கந்த புராணத்தில் தானே இருக்கு. ஒரு கந்த புராணத்தை கேளுங்க எங்கேயாவது, அதுலதான் சில டீட்டெயிலா ரெண்டு சமமா இருக்கு. பெருசா பெருமானை கேட்கறேன்னா கந்த புராணம், அடியார கேட்கறேன்னா பெரிய புராணம். பெரிய புராணம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு ஐயா சொன்னார். இப்ப கேள்வி பதிலே ஒரு 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 நாள் பூரா ஓட்டலாம் போல இருக்குயா. சந்தேகங்கள் நிறைய இருக்கிறது. ஆனா உங்களாம் பாராட்டணும், ரொம்ப நல்லா நியாயமா யோக்கியமா இருக்கிற கேள்வியை கேட்கறீங்க. என் வீட்டுல 28 இருக்கு சார், எப்ப சார்னு கேட்கறாங்க சில பேரு. ஜோசியம் பார்க்க தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கு 2ல கேது இருக்குங்க, 8ல ராகு இருக்கு, என்ன செய்யலான்னாங்க. நீ குருகிட்டே போய் கேளுங்கட்டாங்க. எனக்கு ஜாதகம்லாம் தெரியாது. இப்ப பாப்பாங்க எந்த பாட்டுங்க சரி சரி, நல்ல முக்கியமானது. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. அருமையான கருத்து, சைவ சித்தாந்தத்தினுடைய சாரம் இது. இதை வச்சுதான் எல்லாரும் பேசுவாங்க. இதுல என்ன பாருங்களேன், ஒரு கருத்தை சொல்லிடுறேன், என்னன்னு பாக்குறேன். இங்க பசு, இங்கதான் பதி சிவபெருமான் இருக்கிறான் இல்லைங்களா? சிவபெருமான் இருக்கிறான் அந்த இடத்துல வச்சு ஒரு இதுக்காக. நடுவுல பசு உயிர் இருக்கு. இந்த பக்கம் பாசம் என்று சொல்லப்பட்ட 3 மலங்கள் இருக்கு. உலகப்பற்று இருக்கு. பதி பசு பாசம் 3 இருக்கு இந்த உலகத்துல இருக்கு. சிவபெருமான் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, சிவபெருமான் பசுவையும் தெரியும் பாசத்தையும் தெரியும். யாருக்கு? சிவபெருமானுக்கு 2 அறிவான். எதை அறிவான்? பசுவும் தெரியும், உயிரையும் தெரியும், உயிருக்கு உண்டாக்குன்ற நல்வனை தீவனைகள் உள்பட்ட எல்லா மலங்களையும் தெரிவான். தெரிந்து போச்சுங்களா? இந்த பாசத்துக்கு சிவபெருமான தெரியாது. ஏன்னு கேட்டா அது சடம். அது இந்த மைக் இருக்கு, மைக்கு ஓனர் அமைப்பாளர். இந்த மைக்கு ஓனர் அவர் தான் தெரியுமா? நான் கைட்டு எடுத்துட்டு போயிட்டாலும் என் கூட வந்துடும். உரிமையாளர்னு தெரியாது. எனவே வினைகள் அனைத்தும், உலக ஆசைகள் அனைத்தும் சடம். ஞான சம்பந்தம் ஒரு இடத்துல சொல்லுவாரு, அதான் அடிக்கிறார் பச்சை பதிகத்துல, எல்லாம் சடமானது. இதுக்கு ஆற்றலை வழங்குகின்றவன் சிவபெருமான். அது ஒரு பின்னாடி அதை பத்தி விளக்க சொல்லுவோம். இப்ப இந்த பாசமா இருப்பது சிவபெருமானை அறியாது. சரிங்களா? சிவபெருமான் பாசத்தை தெரியும், அறிவான். யாருக்கு எவ்வளவு வச்சிருக்கோன்னு தெரியாதா? சரிங்களா? தாம் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதா? இந்த ஐயாவுடைய தலையில என்ன எழுதி இருக்குன்னு பெருமானுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். நடுவில் இருக்க பசு பாருங்க, நம்ம உயிர் இதை நல்லா அறியும். எது? உலக பற்று நல்லா அறியும். அதுதான் இழுக்குத.
இழுத்தம் போய் என்ன அதுலேயே உழன்று உலக இன்பத்தை பெறும். சரிதாங்களா? உலக இன்பத்தை பெறும். இந்த பக்கம் உலக இன்பத்திலே பெற்ற என்ன வரும்? துன்பமே வரும். துன்பத்தை எப்படி தெரியுமா ஊட்டுவாங்க? துன்பம் மிகுதியா இருக்கின்ற போது ஒரு இன்பம் ஊட்டப்படும். நல்லா உங்க மனசுல வச்சீங்க. நீங்க உங்க மனசை, உங்க வாழ்க்கையை நீங்க உள்ளுக்குள்ள நினைச்சு பார்க்கணும். உங்களுடைய பாணி என்னன்னு தெரியணும். துன்பங்கள் அதிகமாக வருகின்ற போது இன்பம் சிறிதளவு ஊட்டப்படும், கொஞ்சம். ஏன்னா அந்த ஆன்மா தளர்ச்சி அடையாமல் இருப்பதற்காக. இன்பம் அதிகமாக வருகின்ற போதும் ஒரு துன்பம் ஊட்டப்படும். முழுமையான இன்பம் வருதுன்னு வச்சுங்க, ஒரு துன்பம் ஊட்டப்படும். இது இயல்பு. அது எங்க வேணாலும் நீங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் நடந்தாலும் நினைச்சு பாருங்களேன். இது இன்பமா இருக்கும், கொஞ்சம் துன்பம் சேர்ந்துரும். இது துன்பமா இருக்கா, கொஞ்சம் இன்பம் சேர்ந்துரும். இது சேர்ந்திருக்கான்னு பாருங்க. என் வாழ்க்கையில நடந்தது. கும்பகோணம் திருவழிமலையில முடிச்சுட்டு கும்பகோணத்திலிருந்து பஸ் ஏறி சென்னை வரேன். இடம் இல்லை உட்காரத்துக்கு. நான் மறுநாள் இங்கே வந்தே ஆக வேண்டும், இல்லைன்னா தலை போயிடும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரம்மாவுடைய தங்கச்சி எங்கள் ஒரு வீடு கட்டி கிரகபிரவேசம் போகிறாங்க. எப்படியாவது வந்தோம். எங்கள் வீட்டிலே சொன்னேன், நடந்தாவது வந்திருக்காண்டாங்க. நடந்தா நான் வருவேனா? அதுதான் வருவேன்னா. அதெல்லாம் புரியாது வேகத்தில். உடனே சரி வந்துடணுமே நோகத்தில் ஸ்டாண்டிங் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏறிட்டாங்க. நானும் அந்த கண்டக்டர் கூடவே போய் பார்த்தேன். பக்கத்தில் டிக்கெட் வாங்குறானா அங்கே போய் நின்றுக்கலாம். ஆனால் பண்ருட்டி இல்லை மருவத்தூர் இப்படி எங்கேயா நின்னா அங்கே போய் நின்றா அந்த சீட் நம்மளுக்கு உறுதியாகிடுதுல்ல அப்படின்னு சுற்றி சுற்றி வந்தேன். கண்டக்டர் என்னை பார்த்தான். ஐயா, அப்போ தம்பின்னா இப்போ தான் ஐயான்றான், இப்போ பெரியவரேன்றான். ஐயா தம்பி, எல்லாம் ஃபுல் டிக்கெட்டு, எல்லாம் கோயம்பேடு தான் அப்போ. எனவே நீங்கள் ஓரமாக அங்கே நின்றுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் தள்ளி தள்ளி நிறுத்திட்டான். ரொம்ப நின்றுட்டே தூங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு இடம் வந்தவொடனே ஒரு ஆள் சொன்னான், சார் ஸ்டாப்பிங் வந்துருச்சா, நான் இறங்கணும்னா. நான் அரை தூக்கத்தில் இருந்தேன்னா, ஆஹா ஒரு இடம் கிடச்சிருச்சு விடக்கூடாதுன்னு அங்கேருந்து என் பையை தூக்கி போட்டு ரிசர்வ் பண்ணிவிட்டு அவன் எழுந்தோன்னா உட்காந்துக்கிட்டான். டிரைவர் அங்கே 5 நிமிஷம் அது ஒரு தள்ளி போனான். தாமரம்லாம் இறங்கணும், அதான் ஏன் ஸ்டாப். என்னடா இப்போதானே உட்காந்து அதுக்குள்ள தாமரம் வந்து, தாமரம் வந்தப்பறம் தான் சார் அவனே இறங்கியான்னா. இப்போ அவங்க உட்கார்ந்தது ஒரு 3 நிமிஷம் இருக்கு சார், இல்லைங்களா? இவ்வளோ பெரிய துன்பத்தில் இந்த 3 நிமிஷம் எவ்வளோ சுகத்தை தெரிஞ்சிருமா. எம்எல்ஏ ஆன மாதிரியே நினச்சிட்டேன் சார். நான் நல்லா சாஞ்சிக்கிட்டு பை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு ஒரு தூக்கம் போடலான்னு போது தாமரம் இறங்குன்றான். நீ என்ன செய்வீங்க? இந்த துன்பம் மிகுதியாக இருக்கின்ற போது சிறிது இன்பம் ஊட்டப்படும். நல்லா எழுதி வச்சிங்க. இதான் வாழ்க்கையுடைய நிலை. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததான்னு பாருங்க. சரிதான்ல? இப்போ என்னுடைய உயிர் பசு இதே நம்பி இருக்கு. நம்மளா என்ன இருக்கோம்? திருப்பி திருப்பி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து தான் போகும். அப்பதான் குருநாதர் வரார். ஏன் இது கூட இருக்க, உனக்கு துன்பம் தான் வரும், இந்த பக்கம் திரும்பு. உனக்கு தோல் கொடுக்கின்ற பெருமான், உனக்கு இன்பத்தை தருகின்ற பெருமான், துன்பத்தை வேரோடு கலைகின்ற ஒரு ஆள் இந்த பக்கம் இருக்கிறான். அவனை புடி, இந்த மந்திரம் சொல்லு, அவன் மட்டும் போகணும். இந்த துன்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய கஷ்டத்துல இப்படி திரும்புறோம். நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடுறோம், இதை பிடிக்கிறோம். இதை பிடிச்ச உடனே என்னன்னு கேட்டா இதுதான் இன்பமா படுது. இப்ப நான் என்ன செய்யறேன்? 2 பேர்த்த அனுபவிக்கிறேன், இல்லைங்களா? எனக்கு பாருங்க எவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருவான் பாரு இறைவன். இந்த பாசத்தையும் அனுபவிக்கிறான், இறைவனையும் அனுபவிக்கிறான். சரிதாங்களா? இந்த 2 பேருக்கும் அந்த சான்ஸ் இல்லை. இது இறைவனை அறியாது, இறைவன் இது அறிய வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லைங்களா? அவன் செம்மாந்து இருக்கிறவன். எனக்கு 2 அனுபவம் தரான். உலக அனுபவம் தரான், இறை அனுபவம் தரான். என் பேர் என்ன தெரியுமா? சத சத்து. உயிருக்கு என்ன பேரு? 2 பக்கமும் அறிகின்ற அனுபவம். இப்ப பாருங்க, வாழ்க்கையில் நடக்கும். துன்பங்களே இருப்பீங்க, யாராவது வழி சொல்லுவாங்க, கொஞ்சம் இன்பம் வரும்.
நல்ல குருநாதர் கிடைச்சோம்னா வாழ்க்கையே திசை மாறிடும். நல்ல வழிகாட்டி கிடைச்சிடும். உலகத்துல எதுல இருந்தாலுங்க நல்ல ஆள் நம்ம கைட் பண்றது கிடைக்கிறதுக்கு புண்ணியம் வேணுங்க. கைட் பண்ணிட்டாங்கன்னா நேரம் நம்ம பாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போகலாம். பாத்தீங்களா? இப்ப பாருங்க, நான் சிவபெருமான் பக்கம் சார்ந்த உடனே இது என்ன ஆகும்? பாசங்கள் வந்து என்ன செய்யும்? என்னை விட்டு போயிடும். நான் அதை பார்க்க போடல, அதுதான் சரி. அது சடம் தானே, அசையாது போகாது, அது அப்படியே நின்றுடும். இது சேர்ந்தா இது போய்விடும். சேர்த்தாங்களா? இதுதான் முதல் வரி. இப்ப பாருங்களேன். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர், பாசம் என்பது மூன்று வகையான நிலைகள்: ஆணவம், கண்மம், மாயை, உலகப்பற்று, வின, தான் என்ற அகங்காரம். மூணும் பதியினை போல் பசுபாசம் அனாதி, மூன்றும் என்றும் உள்ள பொருள். இதை நடத்தும் போது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க கும்பகோணத்துல. மூன்றும் அனாதினா ஆதி அற்றது அனாதி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தோற்றக்கேடு இல்லாதது இல்லைங்களா? இந்த உடம்புக்கு தோற்றக்கேடு உண்டா இல்லையா? உண்டு இல்லைங்களா? தோற்றக்கேடு உண்டு. அப்ப எப்படி அனாதின்னு சொல்ற? எதற்கு அனாதி? இதுக்கு உடம்புக்கு என்ன சொல்றாரு? உயிருக்கு நீங்க சொல்றது சரிதான். வாங்க, சிவபெருமான் அனாதி, உயிரும் அனாதி. இந்த மேல இருக்கின்ற உடம்பு இருக்கிறத இது மாயை, இது அழியுது இல்ல, அது எப்படி அனாதின்னு சொல்ல முடியும்? மேட்ரு புரியுதுங்களா? பாசங்கள் அனாதின்னு சொல்ல முடியாதுன்ற சில பேர்லாம் சொல்றாங்க, வேதாந்திகள்லாம். இந்த பாசங்கள் அனாதின்ற ஸ்டேட்மெண்ட் இங்க பாருங்க, ரெண்டாவது வரி பாருங்க. பதியினை போல் பசு பாசம் அனாதி. பாசம் அழியாது, பாசம் அனாதியானது, தோற்றக்கேடு இல்லாதது. அப்படின்னா இந்த உலகம் தோற்றக்கேடு இல்லாததா இல்லைங்களா? பார்க்குறோமே டெலிவிஷன் தோற்றக்கேடு இல்லாததா? அப்ப மாயை பொருள் தோற்றக்கேடு இல்லாததா? மாயைன்னா என்ன அர்த்தம்? தோன்றி அழிவது தானே. எப்படி அனாதின்னு சொல்ற? அதான் கேள்வி. சைவ சித்தாந்தோடைய மூல நாடி இந்த பாட்டு. இந்த உலகத்துல ரெண்டு கூறு இருக்கு மாயையில. ஒண்ணு உள்ளா இருப்பது, ஒண்ணு வெளியா இருப்பது. உள்ளா இருப்பது காரணம், வெளியா இருப்பது காரியம். எல்லாத்துக்கும் உண்டு. உள்ளா இருப்பது காரணம், வெளியா இருப்பது காரியம். இப்ப பாருங்களேன், உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. உதாரணம் புரியறதுக்காக தான். எது அழியும் எது அழியாது அப்படின்னு ஒரு திட்டம் போடணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். நாம் எங்க ஐயா ஒருத்தர் பொண்ணு விசேஷத்துக்காக ஒரு ஷாமினார் பந்தல் போட்டார். காலையிலே போனேன் நான் வகுப்பு அன்னைக்கு. எனவே பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு ஏற்பாடும் பண்ணலாம். 11 மணி தான் சார் நம்ம வந்து இங்கே சீமாந்தான்ட்டார். ஒன்று ஏற்பாடும் இல்லை. என்னங்க ஏன் ஒன்று அதெல்லாம் நடந்தோம் சார். பண்ணையாளை கூப்பிட்டாரு. உள்ள ஸ்டோர்லேருந்து ஷாமினா கொண்டு வந்த உருண்டையா துணிப்பந்தல் கொண்டாந்து உருட்டினாரு. ஒருத்தனை உருட்ட சொன்னார். ஒருத்தன் வந்து குச்சை நட்டான். ஒருத்தன் கயிறை விட்டு இழுத்து கட்டி விட்டான். பெரிய பந்தல் வந்துருச்சுங்க. எப்படி இருப்பாருங்க? உள்ள இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து விரிச்சிட்டோம். சரிங்க, நான் 11 மணிக்கு வரேங்க, வகுப்பு முடிச்சுட்டு வந்து நாங்கள் அடியாரோடு வந்து வரோன்னு போயிட்டு வந்தோம். வந்து பார்த்தா பிரமாதமாக அலங்காரம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேலை முடிஞ்சது, சாப்பிட்டோம், வந்தோம். அப்புறம் அப்படியே சொன்னார், பேசிகிட்டே இருந்தோம். 4 மணிக்கு தான் வந்தோம் நாங்கள். அவர் மதியம் டிஃபன்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆனால் வெளில வந்தார். ஆளை கூப்பிட்டார். எல்லாம் எடுறான்ட்டார். குச்சை எடுத்தான், கயிறு எடுத்தான், அந்த துணியை சுருக்கணும், மடக்கணும், உள்ள கொண்டு வச்சுட்டோம். துணிப்பந்தல் எங்கே இருந்தது? ஷாமினா எங்கே இருந்தது? உள்ளே கடந்தது. அதுதான் காரணம், மூலம். என்ன செஞ்சான்? கொண்டாந்து பெருசா விரிச்சான் பயன்பாட்டுக்கு. விரிச்சிட்டானா? முடிஞ்சு போன பிறகு
சுருட்டி போயிட்டான். இப்ப விரிந்த பந்தல் எங்கேயே போயிற்று? எங்க போயிடுச்சு? உள்ள போயிடுச்சு. சரிங்களா? நாம் பார்க்கிற இந்த உடம்பு, நாம் பார்க்கிற இந்த உலகம் விரித்த பந்தல், கண்ணுக்கு தெரியுது. ஒரு கால எல்லையில் எல்லாம் சுருங்கி ஒரு இடத்துல போய் ஒடுங்கிடும். அதுக்கு பேரு மூலமாயைன்னு பேர். மூலமாயை அனாதி. உள்ளத்துக்கு வச்சான குடோன்ல இல்லையா, அது நிச்சயம் உண்டு, அங்க இருக்கும். அது அழிவதில்லை, விரிப்பதுதான் அழியும். எனவேதான் என்ன சொல்றாரு, பாசமும் அனாதி, காரியம்தான் அழியும், காரணம் அழியாது என்று சாத்திரம் சொன்னது. எது காரணம்? மூலம். எது காரியம்? ஷாமினா பந்தல் விரித்தது. எல்லாம் அப்படிதாங்க. உறவெல்லாம் விரிக்கிறோம், நட்புகளை விரிக்கிறோம். எவ்வளோ காலம்? ஒரு காலைகளை சுண்டிட்டு போயிடும் இல்லைங்களா? ரொம்ப நெருக்கமாக இருப்போம், நம்ம ரொம்ப நெருக்கமாக இருப்போம். அந்த பொண்ணெல்லாம் நம்மளை பார்த்து வளர்ந்த குழந்தையா இருக்கும், பெரிய அளவில் அதிகாரியாக இருக்கும். அது திருமணத்துக்கு நம்மளால போக முடியாது. நாம் ஒரு இடத்துல இருப்போம், அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. நெருங்கிய நட்பு என்னாச்சு? விரிந்தது. சூழ்நிலையால சுருங்கி போயிடுச்சு. உடம்பு சரியில்லைங்க, வயசாயிடுச்சு, வீட்டை விட்டு வெளியே வரதில்லை அப்படின்றான். ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் விரிந்தது சுருக்கப்படும். இதை மனசுல வச்சுங்க. உறவா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் நீ விரும்பியது இருந்தாலும் ஒரு காலைகளில் சுருட்டப்படும், ஒடுக்கப்படும். ஒடுக்குவதுதான் அனாதி. சரிங்களா? இப்ப பாருங்க, பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா. சிவபெருமான நேரா போய் உயிர் அறியாது, உலகமும் அறியாது. யார் வேணும்? சிவபெருமான் பக்கம் திரும்புவதற்கு, இறை பக்கம் திரும்புவதற்கு யார் வேண்டும்? குருநாதர் வேண்டும், நல்ல அடியார்கள் வேண்டும். முதல்ல நல்ல அடியாரோடு சேரணும். அடியாரோடு கூட்டு கண்டாய். திருவாசகத்துல ஒரு வரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வரி தான். சிவபெருமான் 3 கொடுத்தான்னு அவர் வணங்க தலை வைத்து, வாழ்த்த வாறு கடல் வாய் வைத்து. முடிஞ்சு போச்சா? தலை ஏன் கொடுத்தான்? வணங்குவதற்கு. வாய் கொடுத்தான் வாழ்த்துவதற்கு. முடிஞ்சு போச்சு. அர்த்தம் சொல்ல, இணங்க எல்லாம் சரி பண்ண, விகாரங்கள்லாம் போய் நல்லபடியா வாழ இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து கொடுக்கல. என்ன செய்யறான்? அங்க வச்சா, இங்க வச்சா, இதையும் வச்சான். அடியார் கூட்டத்தை வச்சான். அடியார் கூட்டம் என்ன செய்யும்? இயல்பாகவே நம்மோடு சேர்ந்து நல்வழிப்படுத்தும், நல்ல இடங்களை காட்டும், போயிட்டே இருக்கலாம். ஒண்ணுமே தேவையில்லாம அடியாரோடு சேர்ந்தா போதுங்க. சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. நல்ல அடியார் நமக்கு கிடைச்சிட்டோம்னா அப்புறம் என்ன இருக்கு நமக்கு? நம்ம வள்ளிமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. முருகப்பெருமான் வள்ளியை மணந்த இடம் அப்படின்னு ஒரு கதை உண்டு. வாரியார் சாமிகளுடைய இடம் அது. அங்க திருவிழா நடக்கும். ஒரு முறை இதெல்லாம் 82, 83 நடந்தது. அங்க ஒரு சொற்பொழிவு போட்டிருந்தாங்க. ஏன்னா எங்க மாமனார் மூலயமா அவர் ரொம்ப ஃப்ரெண்டுன்ற முறையில அங்க ஒரு நாள் சொற்பொழிவு போட்டிருந்தாங்க. நான் அங்க நெய்வேலியிலிருந்து அங்க போய் ஒரு இடத்துல இறங்கிட்டேன். வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டேன். அங்க வள்ளிமலை போறதுக்கு எனக்கு தெரியல. சொற்பொழிவு அங்கே ஆரம்பமாவது சீக்கிரம் வாங்கினா 1.5 மணி நேரம் ஆகுமா. நான் 3:30 மணிக்கெல்லாம் நிற்கிறேன். வண்டி எதுவும் கிடையாது. அங்கேருந்து பெண்ணை போய் அங்கேருந்து டவுன் பஸ்ஸை பிடிச்சி போகணுன்ட்டாங்க. நான் நின்றுட்டே இருந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தர் வந்தார். ரொம்ப வயசானவர். தடியை ஊண்டுட்டு தோளில் அந்த காவி பையை மாட்டிட்டு கிட்ட தம்பி வள்ளிமலை எந்த பஸ்ஸில் போகணும்னு கேட்டார். எனக்கே தெரியாது. அதான் நானும் விசாரிக்கிறாங்கன்னாரு.
அப்படியே விட்டுட்டான் ஆண்டவர். அப்புறம் காரில் நம்ம ஒரு காரை புக் பண்ணி பணம் போனால் போதுன்னு காரை புக் பண்ணி நான் காரில் போக அவருக்கு நினச்சி ஐயோ அவரை ஏற்றிட்டு வரலாமேன்னு சரின்னு விட்டு மறந்துட்டான். போய் உள்ளே போய் அங்கே அவர் வாரியாரை பார்த்துட்டு வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு அவரை பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு மேடையில் ஏறி உட்காரும் போது அவர் ஏத்தால உட்காந்துருக்காரு. அந்த வயசானவர் ஜோல்னா பை போட்டுட்டு காவியில் உட்காந்துருக்காரு. எப்படி இருக்கா எனக்கு காரில் வந்தே இப்படி இருக்க, இவர் எப்படி வந்துருப்பாரு? சரிங்கப்பா நினச்சி பாருங்க. ரொம்ப வியந்துட்டேன் நான். அப்புறம் என் மனசே ஓடலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு முதல்ல இறங்கினவுடனே அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டான். எப்படியா வந்தீங்க அப்படின்னா, அது ஏன் தம்பி கேட்குற, அங்கே போய் நின்னுனா எல்லாம் வள்ளி மலைன்னு சுற்றிட்டு ஒரு 10 பேர் நின்னாங்க. அவன் கூட பூந்துட்டான் நான். அவன் ஏற பஸ்லாம் நானும் ஏறினேன், அவன் இறங்குற பஸ்லாம் நானும் இறங்கினேன், அவன் டிக்கெட் வாங்கினதெல்லாம் நானும் டிக்கெட் வாங்கினேன், அவன் கூடவே வந்தேன், நடந்து வந்தான், நானும் வந்துட்டேன். எந்த பஸ்ஸில் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. அவன் ஏறும்போது கூட ஏறினேன், அடுத்த பஸ்ஸில் ஏறும்போது கூட ஏறினேன், நான் மட்டும் வந்துட்டான்ட்டார். எப்படி வந்தார்? விராலிமலை அந்த வள்ளிமலை போகின்ற அடியாரோடு சேர்ந்தார் இல்லைங்களா? சேர்ந்தாரா? அந்த அடியாரை அழைச்சி வந்துட்டார். இவருக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ அடியாரோடு நாம் சேர்ந்துட்டா இல்லையா? எந்த அடியாரோடு சேர்ந்தா? நல்ல அடியாரோடு. விராலிமலை போகிற மாதிரி, வள்ளிமலை போகிற மாதிரி, பழனிமலை போகிற மாதிரி அடியாரோடு சேர்ந்தா அங்கே போகலாம். வேற அடியாரோடு சேர்ந்தா அங்கேயும் போயிடலாம் இல்லைங்களா? இப்போ யாரு அவர் கேட்டார் பாருங்க. நான் பேசிகிட்டே இருந்தேங்க, நான் எப்படி வள்ளிமலை போகிறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். 4 பேர் நாங்களும் அதுதான் ஏன் நிற்கிறோன்னாரு. நான் அதில் உள்ளே புந்துட்டேன். அடியாரோடு நானும் சேர்ந்துட்டேன். அடியாருடைய இணக்கம் தான் வணங்க தலை வைத்து மார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து. ஒண்ணுமே செய்ய வேணாயா, அந்த பாசத்தை விட்டுட்டு பெருமாட்ட போகணுமா? அடியாரை பிடி. அடியாரோடு சேர்ந்தா நீ தானா கொண்டு போய் சேர்த்துருவா. எந்த கவலையும் வேண்டாம், எதுவும் தெரியவும் வேண்டாம். எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. எனவே சிறந்த அடியாரை சேர்க்கின்ற புண்ணியம் நமக்கு வர வேண்டும். அதான் இந்த பாட்டுல பதியனை போல் பதியனை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகில் சிவபெருமானோடு நாம் சேர்ந்தால் பசுபாசம் நில்லாவே. பசுவில இருக்கின்ற தன்மை, பாசத்தில் இருக்கின்ற தன்மை நம்மளை ஒன்றும் செய்யாது. உடலோடு கூடியிருக்கின்ற போது நம்ம ஆன்மா பல்வேறு விஷயங்களை செய்யும். தனித்து இருக்கின்ற போது பாருங்க, தப்பு செய்கிறோம் பெரும்பாலும் கூட்டில் தான் செய்வோம். நல்லதும் செய்வான், கெட்டதும் செய்வான். இந்த உடம்பு நம்மோடு கூடி இருக்கிறது அறிவு பெறுவதற்காக. அதை நம்ம நினைக்கலன்ற 3 விஷயம் புரிஞ்சுக்கணும். பதி ஒன்று இருக்கிறது, பசு ஒன்று இருக்கிறது, பாசம் ஒன்று இருக்கு. 3 தன்மைகள் என்ன? பசுதான் உயிர்தான் உலகத்தையும் அறியும், இறைவனையும் அறியும். இந்த உலகம் இறைவனை அறியாது, இறைவன் உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அவசியம் இருக்கு? ரெண்டையும் அறிகின்ற ஆள் யாரு? நமக்கு 2 அனுபவம் உண்டு. அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு. எனவே நல்ல அடியாரோடு நல்ல குருநாதோடு நீங்க சேருங்க அப்படின்றார். அடுத்தது 117. இது வரைக்கும் முதல் கேள்விக்கு தான் பதில். முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம் பாருங்க. குரு எனக்கு என்ன செய்வார்? வினையை அறுப்பார், களிம்பு அறுப்பார். இறைவனுடைய பற்றிய செய்திகள்லாம் நமக்கு குருநாதரா வந்து சொல்லுவார். எல்லாம் சொல்லிட்டார். அடுத்த கேள்வி பாருங்க. என் வினையை யார் அறுப்பது? எனக்கு இன்ப துன்பம் வருத, நல்வினை தீவினை வருத, யார் போக்குவா? இந்த கேள்விக்கு பதில். அருமையான பாட்டு, புகழ்மிக்க பாட்டு. எல்லாரும் இதை படிப்பாங்க. 117. ஒரு கதை சொல்றேன். கதைன்னா என்ன பார்த்துருங்க, அப்பதான் புரியும்.
நம்ம உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் கிடக்க நிறையா. நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போயிருப்பீங்களா? சாமிக்கு மேலே 2 கல் அடிக்கிருக்கிறாங்க. இப்படி அடிக்கிருப்பாங்க. ஒரு கல் சூரியகாந்த கல், அதுக்கு மேலே 2 பெரியங்களா மூடி இருக்க மாட்டாங்க, இப்படி வச்சிருப்பாங்க ஆங்கிள்ஸ் டைப்பில். அதுக்கு மேலே சூரியகாந்த கல். பக்கத்து வழியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். முதல்லாம் அனுபவிச்சாங்க, இப்போ அனுமதிக்கிறதில்ல, கூட்டிட்டாங்க. ஏன்னா கீழே விழுந்துடுறாங்கன்னு. 2 கல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், அந்த கோயில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஜிலு ஜிலுன்னு இருக்கும். சாமிகிட்ட ஏசி காற்று மாதிரி இருக்குமா. வெயில்லையும் மழையிலையும் நல்லா ஜம்முன்னு இருக்குமா, விதமாக இருக்குமா. அது காரணம் 2 கல். சூரியகாந்த கல் என்ன செய்யுன்னு கேட்டால், ஒரு கால எல்லையில் குளிர்ச்சியை தரும், வெப்பத்தை தரும். சூரியகாந்த கல். சந்திரகாந்த கல் குளிர்ச்சியை தரும். இப்போ மழை காலம், நமக்கு வெப்பம் தேவை, யார் தருவா? வெப்பம் அதிகமான இருக்க காலம், இப்போ யார் தருவா? எப்படி தருது? எப்படி தருது? ஒரு கதை சொல்றார். பருத்தி காட்டுல ஒரு கல் கிடந்தது, சந்திரகாந்த கல்லுன்னு பேர். அதுக்கு மேல பஞ்சு சுத்தி இருந்தது. பஞ்சு மூடிக்கும்ல, சுருட்டி வெடிச்ச பஞ்சு மூடிடுச்சு. இப்ப அது மூடி இருக்கிறது கல்லு தான் நமக்கு தெரியல, பஞ்சாதான் தெரியுது. சூரியன் மேல வரான், வந்தவன ஒளியை தரான். அந்த பஞ்சுக்கு அடியில இருக்கின்ற கல் இருக்க, அது ஆற்றலை பெறுகிறது, சூரியனுடைய ஆற்றலை பெறுது. சந்திரகாந்த கல் சூரியனுடைய ஆற்றலை பெற்று வீரியம் கொள்கிறது, நெருப்பை கக்குது. அவன்கிட்ட வந்து வாங்க கக்குது. மேலே இருக்கின்ற அந்த பஞ்சை என்ன ஆகும்? எரிஞ்சிடும். இப்ப பஞ்சை எரிச்சது யாரு? அதான் கேள்வி. பஞ்சை யாரு எரிச்சா? சூரியன் எரிச்சானா இல்லது சந்திரகாந்த கல் எரிச்சுதா? சூரிய ஒளியை வாங்கி கொண்டு, ஏன்னா பக்கத்துல பஞ்சு கிடக்குது, அது எரியல இல்லைங்களா? இதுதானே எரியுது. அந்த சூரியகாந்த கல்லுக்கு ஆற்றலை வழங்கியது அவன் வழங்குறான். இப்ப பாருங்களேன், இந்த கல்லு என்பதுதான் ஆன்மா, பஞ்சு என்பதுதான் நம்முடைய வினை இன்ப துன்பம், சூரியன் என்பதுதான் குருநாதர். குருநாதருடைய ஆற்றலை பெற்ற இந்த ஆன்மா தானே வினைகளை அறுக்கும். இது புரியுதுங்களா? இதுதான் இந்த பாட்டு. அப்ப யாரு முக்கியம்? இறைவன் தான், குருநாதர் தான், சிவகுரு தான் முக்கியம். இங்க பாருல, சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே. சூரியகாந்த கல்லுல என்ன சுத்தி இருக்கு? பஞ்சு சுத்தி இருக்கு. சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா. தானா சுடுமா? முதல்ல சுடாது. அப்ப சூரியகாந்தம் யாரு என்பதுன்னு கேட்டா பசு, உயிர். சூழ் பஞ்சு எதுன்னு கேட்டா பாசம். சும்மா இருக்கும்போது சுடுமா? இருக்காது. நாமெல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம வினையை நம்மால போக்க முடியுதா? ஏன்னு கேட்டா நம்மள்ட்ட ஆற்றல் இல்லை. சில ஞானிகள் தன்னுடைய வினையை போக்கினார்கள். மிகப்பெரிய ஞானிகளா வாழ்ந்தவர்கள், ஜீவன் முத்தராய் இருந்தவர்கள், சித்தராய் இருந்தவர்கள் தான் தன்னுடைய வினையை தானே போக்கி கொண்டார்கள். எந்த விதமான விஷயம் வந்தாலும் அவங்க அதை எதிர்கொண்டு நின்றார்கள், சிறப்பா வாழ்ந்தார்கள். அவங்கெல்லாம் நம்மளால முடியுதா? குமரகுருவரை கண்டு பெரிய சிங்கமே அடிபணிந்தது. அந்த வல்லமை அவருக்கு எப்படி வந்தது பாருங்க. எல்லாருக்கும் வல்லமை வந்திருக்கிறது இல்ல, எப்படி வந்திருக்கு? திருவள்ளம் என்ற ஊரில் சாக்கு சாமியாரும் ஒருத்தர் இருந்தார். கூட நீங்க போனா அந்த சிலையை பார்க்கலாம். வெறும் சாக்கு தான் அணிஞ்சிருப்பார். அப்ப இருந்த மகாலிங்கம் உள்பட மிகப்பெரியவர்கள், பரணிதரன் போன்றவெல்லாம் அங்க வந்து நிப்பாங்க கையை கட்டிக்கிட்டு. அந்த வீட்டுக்கு குடிசைக்கு கதவுலாம் கிடையாது.
சாக்கு இருக்கு, ஒரு சின்னதாக சாக்கால தைக்கப்பட்ட ஒரு தலையணை இருக்கு, அதில் தான் படுத்திருப்பார். பக்கத்தில் அந்தாண்ட வெளிப்புறமாக தான் அவருடைய வாசல்லாம் இருக்கு. வெளி வாசல்லாம் போகிறது, அங்கேயே பச்சை தண்ணியில் குளிச்சுக்குவார். கோயிலுக்கு போகிற வழியிலே இருக்கு திருவள்ளங்கோயில். திருவள்ளங்கோயில் உங்களுக்கு தெரியுமா? இப்படி சொன்னால் தெரியும். வந்தியத்தேவன் யார்? வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன். அவனுடைய ஆட்சி செய்த இடம் அது, திருவள்ளான்னு பேர். கோயில் இருக்கு. அது அது இல்லை, இது திருவள்ளங்கோயில். வேலூர்லேருந்து 20 கிலோமீட்டர். அவருடைய சாக்கு, உடம்புல இருந்து போட்ட சாக்கு இருக்க, சாக்கு 50,000 போச்சுங்க வடலூர்ல. நான் இருந்தேன் அந்த இடத்துல. என்னடா சாக்குக்கு போய் சாக்கு நுனிக்கு போயிட்டு வச்சுக்கிறாங்களே என்ன பாருங்க. அப்ப என்ன வல்லமை இருக்கும்? அவர் அணிந்து கொண்டுகிற ஆடையே தன்னுடைய வினையை போக்குன்னா எவ்வளவு பவரா இருந்திருக்கணும் அவரு, இல்லைங்களா? சில பேர் பார்வையினாலே நம்ம சரி பண்ணுவாங்கய்யா. நல்ல குருநாதர் அல்லாத குருநாதர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லட்டா? உள்ள நுழைஞ்ச உடனே உங்க கையை பார்த்தான்னா அல்லாத குருநாதர். கையை ஏன் பார்க்குறாரு? எவ்வளோ தேரும் என்ன ஏது ஏதாவது கொடுக்க வராரா இல்லைன்னு. கண்ணை பார்த்தாருன்னு வச்சிங்க, இவகிட்ட எவ்வளோ பாவம் இருக்கும், எவ்வளோ புண்ணியம் இருக்கும் அப்படின்னு பார்ப்பார். புரியுதுங்களா? கண்ணோடு கண் நோக்கினாலே போச்சுங்க. அந்த குருநாதருடைய தீட்சியமான கண்ணு, அதான் விபூதி கொடுக்கும்போது கண்ணை பார்ப்பாங்க. இன்னும் எல்லா மடங்களையும் நடக்கிறது. இந்த கண்ணுடைய தீட்சணமான நிலை அவர்கள் பெற்ற தவ வலிமையை நமக்கு தரும். அப்படிலாம் இருந்தது. இப்ப பாருங்க, சூரியன் வந்தானா சூரியகாந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா. முதல்ல நம்ம வினைய நம்மால போக முடியல, இல்லைங்களா? இப்ப பாருங்க, சூரியன் சன்னதியில், சூரியனா சிவபெருமான், சிவபெருமானை தாங்கி வருகின்ற குருநாதர்கள் சன்னதியில் சுடுமாறு போல. சூரியன் வந்தா சூரியகாந்த கல்லு ஆற்றலை பெற்றது, தன்னை சுத்தி இருக்கின்ற பஞ்சை எரிச்சு சாம்பலாயிடுச்சு. இருந்து போச்சுங்களா? எப்போ நடக்குது? சூரியன் வந்து ஆற்றலை வழங்கிய பிறகு. சூரியன் என்பது சிவபெருமான், குருநாதர், சிவகுரு. கல்லு என்பது என்ன? நாம தான். பஞ்சு என்பதுதான் வினை. நம்மை எது சுற்றி இருக்கிறது? வினை சுற்றி இருக்கிறது. பஞ்சு போல வினை சுற்றி இருக்கிறது. நாமளே அறுக்கலான்ற. நம்முடைய வினையை யார் அறுப்பது? நாமளே அறுக்கலாம். அதுக்கு என்ன தேவை? பெருமானுடைய அருள் தேவை. அவ்வளவுதான் விஷயம். பாருங்களேன், ஆரியன் தோற்றமின் அற்ற மலங்களே. ஆரியன்னா சிவபெருமான். அவன் தோன்றி அருள் செய்கின்ற போது எல்லா விதமான துன்பங்களும் நம்மை விட்டு போய்விடும். இப்ப முதல் கேள்விக்கு பாருங்க, வினையை, நம் வினையை யார் அறுப்பது? யார் அறுப்பது? நாமே தான். நாமே அறுப்பதற்கு என்ன தேவை? பெருமானுடைய திருவருள் தேவை. சரிதாங்களா? பெருமான் அருள் பெற்றால் இவையெல்லாம் என்ன செய்யும்? பெருமானுடைய அருள் பெற்றால் என்ன செய்யும்? இறந்து போன உடலை கொண்டு வந்து கோயில போட்டு சாமி ஞானசம்பந்தர் பாடுறார் இல்லையா, சரணி எனுமான்றார். வணிக பையன் உயிர் பெற்று எழுதுறான் இல்லைங்களா? அப்படியே போயிட்டே வந்துட்டார். சரிம்மா அப்படியே கையை காட்டிட்டு போயிட்டே வந்துட்டார். இது மாதிரி ஒரு அதிசயம் நமக்கு நடந்தா சொல்லுங்க, நம்ம என்ன செய்வோம்? ஒரு போர்டு போட்டு செத்தவங்களை எழுப்பப்படும், கட்டணம் எவ்வளவு ரூபாய், செல்போனில் பேசுக. எப்படி இருப்பாரு? சின்ன சின்ன விஷயம் நடந்தாவே பெருசா நினைக்கிறாங்கயா. நெய்வேலியில ஒரு ஆளு சாய்பாபா பக்தர், ஒரு சின்ன காலண்டரை தொங்க விட்டு இருந்தார். அவர் காலடியிலிருந்து அப்படியே விபூதி கொட்டுச்சு. உலகம் பூரா வந்துட்டாங்கய்யா, சாய்பாபா பக்தர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எப்படி இருப்பாருங்க? எவ்வளோ நாளைக்கு கூட்டம் அது? கடைசியில் ஆராய்ச்சி பார்த்தா செவுத்துல இருக்கிற பாருங்க
சுரண்டெல்லாம் பண்ணால் அந்த சிமெண்ட் அடித்து பூசிருப்பால மட்டை அடித்து அது ஒட்டிக்கிட்டு கூட்டுது. எவ்வளோ நாள் கூட்டும் அது? அப்புறம் இவனே செட் பண்ணி ஒரு பை மாதிரி ஒன்று வச்சு விபூதி கொட்டை மாதிரி வச்சான். அதை கண்டுபிடிச்சி அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து. கொஞ்சம் ஆசை வந்தா எப்படிலாம் வேலை செய்து பாருங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அது நம்முடைய வினையை திருவருள் இல்லாமல் அறுக்க முடியாது. திருவருள் தான் தேவை. பெருமானை நோக்கி நினைக்கணும். நம்ம எப்படியாவது பெருமான் திருவருளை பெறுவதற்கான முயற்சிகளை நாமங்களை ஓதி இருந்தா நம்ம எல்லாம் வெற்றி பெறலாம்னு அர்த்தம். அது அடுத்ததுக்கு அர்த்த பாட்டு பாருங்க. 120 வினையை போக்கும் தரிசனம் எது? எந்த தரிசனம் பண்ணா நம்முடைய வினை போகும்? இந்த மண்டபத்துல பேசுறது சிறப்பானது. பாட்டு பாருங்க. ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல, அன்னம் என்ற பறவை பாலையும் நீரையும் பிரிச்சு விடும். பாலில் நீரை கலந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அது நீரை மட்டும் உறிஞ்சிடும், பால் அங்கேயே விட்டுடும். இப்ப பாருங்க, பால் யாரு? பால் என்பது நாம தான், ஆன்மாக்கள். நீர் எது? நாம் செய்கின்ற வினை. ரெண்டும் கலந்துதான் வாழறோம். நாம வேற வினை வேறையா? இப்ப இருக்கிற சூழ்நிலை நாம வேற வினை வேறையா? சில பேரை சொல்லுவான், வினை பிடிச்சி வந்துட்டான் சார் ஜாக்கிரதையா இருன்றான். இல்லைங்களா? இயல்பா கிராமத்துல இங்கேயே பார்த்தா வினை பிடிச்சி வந்துட்டான் ஜாக்கிரதையா இரு அப்படின்வான். அவன் பார்த்தாவே பத்திக்கும் சார்ன்னுவான். அப்ப வினை வேறு, நான் அவன் வேறையா இருக்கிறான். சில பேரோட கண்ணிலிருந்து அருள் பொழியும், சில பேர் கண்ணில பொறாமைன்னு உச்சியிலே இருந்து தீவினை பொழியும். நிறைய பார்க்கலாம். நீ என்னதான் சிறப்பா செஞ்சாலும் குற்றம் சொல்லிட்டே இருப்பான். சாதாரணமா செஞ்சாலும் நல்லா செய்யுங்க தம்பி, ரொம்ப சிறப்பா இருக்கீங்க அப்படின்ட்டுவான். நம்மள்கிட்ட நிறைய பேர் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை பேசுவாங்க. சில நேரத்துல குறைன்னு நமக்கு நல்லா தெரியுது, மைனஸ்ன்னு எனக்கு தெரியும். பார்த்தா இது மைனஸ் இருக்குன்னு அது சொல்லவே மாட்டோம். கவலைப்படாதீங்கம்மா, இறைவன் திருவுள்ள இருக்கிறா, இதுல சிறப்பா இருக்கிறது, நீ பதிகம் படிங்க, பதிகத்தால வினையை போக்கலாம் அப்படின்னு அவங்கள கொண்டு போய் விட்டு சிவனடியாரா மாத்திரும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தெளிவடைஞ்சிருவாங்க இல்லையா? நாடி ஜோதியும் பார்த்தா என்ன சொல்லுவான், கைரேகை பார்த்தா என்ன சொல்றாங்க? ஒன்று போய் ஜோசியம் பார்க்கும்போது உங்க மைனஸே சொன்னானா காசுக்காக சொல்றான்னு அர்த்தம். ஒன்றும் பரவாயில்லைங்க, நேரங்காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை நல்வழிப்படுத்தினாதான் அதான் ஜோசியம். ஜோசியம்னா என்ன? நம்முடைய துன்பங்களை சொல்வதற்கு தான் அது இருக்கா? ஜோசியம், சோழி, கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் எல்லாமே எதிர்காலத்தை எப்படி இருக்குன்னு கணிச்சு பெரியவங்க எழுதி வச்சது. அதான் அது ஒரு யூகம்தான். அது உண்மை இல்லை. யூகத்தை கண்டு பயப்படலாமா? பர்ணிதரன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். மகாலிங்கத்துடைய ஸ்பான்சர் தான் அவர் வாழ்ந்தார். அவர் ஒரு முறை சொன்னார், எது வந்தாலுமே எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லது நடக்குன்னு நம்ம சொல்லணும். அந்த ஆன்மா திருந்தணும். ஆன்மா நல்ல திருந்தி நின்கின்ற போதுதான் பெருமானுடைய அருளை பெறும். பெருமானுடைய அருளை பெற்ற பிறகு அது வினையை அதே அறுத்து விடும். நம்ம தவறா காட்டக்கூடாது. தவறான வழிகாட்டினவங்க அவன் பெரிய நரகத்துக்கு செல்வான், கடு நரகம் புகுவான் அப்படின்னாரு. தவறா வழிகாட்டலாமா சொல்லுங்க? சிவனடியாரா இருக்கின்ற நீங்க தவறா வழிகாட்டாதீங்க, நல்வழி காட்டுங்க. தெரியலையா, இவரை கேட்டு சொல்லணும்னு சொல்லுங்க. பொய்யான உரை சொல்ல வேண்டாம். எல்லா கேள்வியும் எனக்கும் பதில் தெரியாது. சில கேள்விகளை எனக்கு தெரியலன்னா குறிச்சு வச்சுக்குவேன். கார்ல இருந்து வீட்டுக்கு போகன்ற போதே முதல்ல சின்ன பாக்கெட்ல எழுதிடுவேன் இந்த கேள்வி இருக்கு, அது தேடுவேன் நான். என்ன விடையும் தெரியணும்ல. அது மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு தெரியாமல் போன கேள்விகளை வைத்து கொண்டதான் ஓரளவு ஞானம் கிட்டியது. கேட்டா அவங்க என்ன கேட்கறது, நம்ம என்ன பதில் சொல்லவும் போக மாட்டேன் நான்.
அதெல்லாம் ஒரு நாள் பூரா அங்க இதுல கேள்வி பதிலே நடத்தணும். சத்சங்கம் தலைப்புல இறைவன் கடவுளும் போட்டோம். சத்சங்கம் 6 to 8 வெறும் கடவுள் தான் தலைப்பு. கடவுளை பத்தி எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு போட்டு போகும்போது சுண்டலும் டீயும் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். மறுநாள் ஒன்று வைங்க, அது அடுத்த மாதம் அதே இடத்துல வைங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வகுப்பு, சனிக்கிழமை ஃப்ரீயாக தான் இருப்பேன். சனிக்கிழமை வச்சுட்டாங்க அவங்க. அது அடுத்த மாதம் வைங்கன்னா ஸ்பான்சரே வந்தது. 1000 ரூபா கொண்டாங்க வந்து, ஏங்க வெறும் சுண்டலை கொடுப்பீங்க, கூட இனிப்பு சேர்த்து கொடுங்க, இல்லை நான் வாங்கிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க. அது கூட்டமே வராதுன்னு அமைப்பாளர் சொன்னார் என்கிட்ட. இதெல்லாம் யார் சார் ஒரு ரூபா கேள்வி பதில்களான்னார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தலைப்பு கொஞ்சமா டக்கு டக்குன்னு வந்து உட்காந்துட்டாங்க. கோயிலுக்கு வரவங்க போறவங்கலாம் வந்து உட்காந்துட்டாங்க. அதுதான் அன்னைக்கு 80 பேருக்கு மேல திருமந்திரம் நடப்பதற்கு ஒரு காரணம். அதான் சொல்றவன் யாருன்னு பாக்குறான்ல. ஒரு நாள் பூரா சும்மா வந்து உட்காந்துட்டு போயிடுவாங்களே சார் சொல்லுங்க. நான் பல இடங்கள்ல ஆசிரியர்கள் சொல்றது அதான். அவங்க ஒரு நாள் பூரா உங்களுக்காக வராங்க. தரமா சொல்லுங்க, மனம் கோவாம பேசுங்க, அவங்களுக்கு நல்லா இழுக்கிற மாதிரி உணர்த்துங்க. நல்ல ஓமைகளை நீங்களே திட்டம் போட்டு இதுன்னு பிரிச்சு போட்டு சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். இல்லைங்களா? எவ்வளவு முக்கியமானது இது. சாதாரணமா வந்து நாம உட்காருவோமா? பேச்சாளர்லாம் கூப்பிட்டு 2 மணி நேரம் பேச்சை கேளுங்கன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எனவே அன்பர்கள், நம்மளோட வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும். அதான் ஆமேவும் பாலீர் பிரிக்கின்ற அன்னம் போல தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். பெருமான் என்னதுன்னு செய்யறான்? கூத்தாடுறான். பெருமானுடைய கூத்து பல வகைப்படும். கூத்துணுவான், அந்த பக்கம் போனா தாண்டவன் சொல்லுவான். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. சிவஞான போதம் கூத்தை பத்தி சொல்லவே இல்லை. பின்னாடி வந்த அவருடைய சீடர் உமாபதி சிவாச்சாரியார் 3 கூத்து சொல்றார். ஊன நடனம், ஞான நடனம் அப்படின்னு பிரிக்கிறார். ஆனால் திருமந்திரம் தான் 5 வகையான கூத்துக்களை சொல்லுகிறார். பின்னாடியே இருக்கு 8ஆம் தந்திரத்துல. இந்த கூத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. கூத்துனா நடராஜர், கூத்துனா ஏற்றுதல் பேர், ஒரு நோக்கத்துக்காக செய்தல் பேர். பெருமான் கூத்து ஆடுகிறான், ஒரு நோக்கம் இருக்குது. அது 5தொழில் கூத்து. அம்மா பார்க்க ஐயன் ஆடுகிறான். சரிதாங்களா? ஒண்ணு என்ன, அந்த அம்மா பக்கத்துல இருந்து தாளம் போட இசைக்க பார்க்க ஆடுகிறான். இதுதான் 5தொழில் கூத்து. 100 இடத்துல பெருமானும் பெருமாட்டியும் சேர்ந்து ஆடுகிறார்கள். 2 பேரும் சேர்ந்து நடனம் ஆடுறாங்க. 2ஆச்சா? 3வது பெருமானுடன் சக்தி உள்ளே ஏந்து எங்க உமையொரு பாகனா இருந்து ஆடுகிறார்கள். ஒரே உடம்பு 2 பேர் ஆடுறாங்க. எத்தனை சொன்ன? 3. 4வதா சிறப்பானது, பெருமான் தனித்து ஆடுகிறான். அதுதான் உச்சந்தலைக்கு மேல 12 அகலத்துல பார்ப்பது. அதுதான் திருவடி பேர். இவர் சொல்றாரு பாருங்க, நான் இருக்கிறேன், நீர் போல என்னுடைய வினை இருக்கிறது, 2ம் பிரிக்கிறதுக்கு பெருமான ஒரு நடனம் ஆடுகிறான். நம்முடைய தீவினைகளை போக்குவதற்கு நடனம் ஆடுகிறான். என்ன நடனம்? 2வது வரி, தாமே தனி மன்றில் தன்னம் தனி நித்தம். தினந்தோறும் ஆடுறான் ஒரு நாடம். என்ன நாடகம் பாருங்க. தீமேவும் பல் கரணங்குள் உற்றன. பல்வேறு விதமான தீய கரணங்கள், தீய வினைகள் எல்லாம் நம்ம விட்டு போன. எப்படி? பாலிலிருந்து நீர் பிரிக்கின்ற அன்னம் போல பெருமான் நம்முடைய இடத்துல இருந்து தீவினைகளை பெருமான் பிரிக்கிறான் அன்னம் போல. இப்ப 3 ஓமை. 1 பால் என்பது ஆன்மா, நீர் என்பது தீவினை, பிரிப்பது எது? அன்னம். சரிங்களா? இப்ப பாருங்க, பெருமான் என்ன செய்யறான் பாருங்க. இப்ப பால் என்பது நாம,
நீர் என்பது நான் செய்த வின, அன்னம் என்பது சிவபெருமான். சிவபெருமான் தான் தனித்தனியா நம்மளை பிரிக்கிறான் பாருங்க. தீமேவும் பல்கரணங்கள், பல்வேறு விதமான தீய கருவிகள் இருக்கின்றன, உற்றன. அதை என்ன செய்யறான் தெரியுமா? பிரிச்சு, அந்த பிரிச்ச நீரை என்ன செய்யறான், பிரிச்ச வினைகளை என்ன செய்யறான், நமக்குன்னு தலையில எழுதிடுச்சிங்க வினை, நான் அனுபவிச்சே ஆக வேண்டும். இதான சாத்திரம். என்ன சொல்றாங்க எல்லாரும்? நாம் செய்த வினையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இதான கேள்விப்பட்டிருப்பீங்க. சில சைவ சித்தாந்த வகுப்புகளில் இது மாதிரி சொல்றத நான் சொல்லிருக்கிறேன் என்கிட்ட. நாம் செய்த வினையை நாமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாமே அனுபவிக்க வேண்டும் என்றால் எதற்கு இந்த புராணம், எதற்கு கோயில் வழிபாடு, இவையெல்லாம் இந்த உடம்பு இதெல்லாம் ஏன் படைச்சான் இல்லைங்களா? நாமே அனுபவிச்சுட்டு போறோம். கோயில் வழிபாடு எதற்கு, சடங்குகள் எதற்கு அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? இல்லைங்களா? புரியுதுங்களா? அது அழுத்தமான, நாம் செய்த வினையை நாமே அனுபவிக்க வேண்டும்னா எதற்குன்றான். எதுவுமே செய்யாம இருந்தாங்க, அனுபவிக்கணும்ல, சரி அப்படியே உட்காந்து அனுபவிச்சுக்கிறான். அது அல்ல. அது நாம் செய்த வினையை இல்லையா, நாம் செய்யற வினைய திருவருள் பெற்ற பிறகு நாமே அழிக்கலாம். இப்போ என் தலையில ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இவருக்கு 90ல் உயிர் பிரியும் வச்சுக்கலாமா? நம்புறீங்களா? இவரு 90ஆன்னு கேக்குறீங்களா? சும்மா சொல்லுங்களா? வச்சுக்கலாம். வாயால சொல்லதானா வச்சுங்க, நல்லா வச்சுக்கலாம். பாருங்க, 90ன்னு எழுதிட்டான் இல்லைங்களா? 90 எழுதிட்டான். தீவினைகளை பிரிச்சு 90 எழுதிட்டான். 90 காலம் வரை வினை உண்டு, வினை உள்ள வரை இந்த உடம்பும் உயிரும் உண்டு. சரிதான்ல? இந்த மேட்ரு புரியுதா உங்களுக்கு? நான் என்ன செய்யறேன், அது என்ன 90 கணக்கு, என்ன வினை 90 என்ன இருக்கு? வினையை கழிக்கிற வரைக்கும் உடம்பு நான் இப்பயே கழிச்சுட்டேன், நாளைக்கு உயிர் போயிடுமா? சொல்லுங்க, போகாது. என்னவே என்ன நினைக்கிறேன், 90 நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன். திருமந்திரம் எண்ணில் கோடி யுகம் இருந்தேனே என்ற. ஏன் நாம எண்ணில் கோடி யுகம் இருக்கக்கூடாது? யோசனை மனசுக்குள்ள ஓடுது. இப்ப நான் என்ன செய்யலாம் இல்லைங்களா? அதுதான் அந்த பாட்டு. நீ நீண்ட காலம் வினையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வினை மட்டும் கிடக்கட்டுங்க. இப்ப 90, இப்ப இப்படி வச்சுங்க, என் தலையில 90 விழுக்காடு வினை எழுதிட்டான், 90 வயசுன்ட்டான். 90 வயசு வரைக்கும் 90 விழுக்காடு வினையை நான் அனுபவிக்கணுமா வேண்டாமா? நீங்க தான் சொல்லணும். ஒரு முடிவுக்கு வருவோம் இன்னைக்கு. 90 விழுக்காடு 90% வினை என் தலையில எழுதிட்டாயா, ஆயுசு 90ன்ட்டான். இப்ப 90 வயசு வரைக்கும் இந்த 90 கிலோ எடையுள்ள வினையோடு நான் வாழணுமா, அனுபவிக்கணுமா? தேவையில்லை. வாழ்த்து ஆசீர்வாதம் தேவையில்லை. பெருமான் திருவடியை சரண் புகுந்தால், பெருமானுடைய திருக்கூத்தை தரிசனம் செய்தால் 90 கிலோ எடையுள்ள வினைகள் அனுபவிக்க வேண்டிய கைட்டு வைக்கப்படும், தள்ளி வச்சிருவாங்க. எது போல? அன்னம் பால் நீர் போல. அண்ணன் என்ன செய்யுது? நீரை உறிஞ்சிடுது இல்ல, நீரு தான் வினை, ஏன் வினை எடுத்துருவான். சரிங்களா? வினையை அனுபவிக்க வேண்டியதில்லை. இன்னும் எளிமையா, இந்த மேட்ரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு. இன்னொரு எளிமையான கதை சொல்றோம், எளிமையான உதாரணம். நாம் செய்த வினையை நாம் அனுபவிக்க வேண்டியதில்லை, பெருமான் திருவருளால் தள்ளப்படும். இது மனசுல வச்சுங்க. அனுபவிக்கணும்.
இல்ல வினை என்ன செய்ய அப்படியே தானே இருக்குன்றீங்க. 4வது வரி வாங்க, சரியான கேள்வி கேட்டீங்க. இங்க பாருங்க, அந்த பாட்டுடைய 4வது வரி பாருங்க. நான் செய்த வினையை என்ன செய்வான் பெருமான்? 90 விழுக்காடுங்க. எனக்கு 90 கிலோன்னு வச்சுங்க, 10 கிலோ அனுபவிச்சுட்டேன், மீதி இருக்கிறது 80 கிலோ. இது என்ன செய்வான் பெருமான் பாருங்க. தாம் ஏழ் பிறப்பு எரிசார்ந்த வித்தாமே. 7 பிறப்பிலே நாம் செய்த வினையை எரி கொண்டு எரித்தால் அந்த வித்து என்ன ஆகும்? வித்து எரிஞ்சு சாம்பலாயிடும், வித்து கருகிடும், வித்து முளைக்காது. முளைக்காத அளவுக்கு வினையை மாற்றி விடுவான். வைக்க பொருளை நெருப்பு வச்சா வைக்க பொருள் என்ன ஆகும்? ஒண்ணுமில்லாம போயிடும். அது போல எரி வைப்பான். தன்னுடைய நெற்றிக்கண்ணினாலே ஆற்றலினாலே வினையை எரிச்சு சாம்பலாக்கிடுவான். அப்ப எனது 80 விழுக்காடு எங்க போச்சு? போயிடுச்சு. அருவருப்பு உண்டா? இல்ல இல்லைங்களா? சஞ்சீதத்தையும் எரிச்சுட்டான்னாரு ஞான சம்பந்தர். தொல்வினை தீர்தல் எளிதாம என்ன. அப்ப இந்த வினையும் போச்சு, அந்த வினையும் போச்சு. அப்புறம் ஏது எனக்கு? சுத்த உடம்பு வந்துட்டோம். வள்ளல் பெருமான் சொன்னார் சுத்த தேகம்னார். சரிங்களா? ஞான தேகம், பிரணவ தேகம், சுத்த தேகம் நடிச்சார் அவர். புரிகிற மாதிரி எளிமையான மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னார். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 8வது என்ன படிக்கின்ற போது தமிழ் பாடல் மனப்பாடமா வரல அப்படின்றத எழ வைத்து 100 முறை எழுதிட்டு வர சொன்னார். 100 முறை சாதாரண விஷயமா சார்? 8 வரி பாட்டு 100 முறைனா எத்தனை எழுதணும்? பசங்கள்லாம் பெண் குழந்தைகள் சரியா எழுதிடும். உட்காந்து மாங்கமான்னு எழுதி கொண்டு வந்துருச்சிங்க. பசங்க 4 பேர் எழுதிட்டான், ஒருத்தர் எழுதவே இல்லை. எல்லாம் வந்து கொடுத்துறான், டக்கு டக்கு ரைட் ரைட் ரைட்டுன்ட்டாங்க. ஒருத்தன் அம்மா விட்டு எழுத வச்சிருக்கிறான். தெரியுமில்ல, அவன் எவ்வளவு டெக்னிக்கலா பார்த்துருப்பாரு. ஆசிரியரும் எவ்வளவு விஷயமா அது என்னடா கையெழுத்து வேறப்பா இருக்குடா சார், சாப்பிட்டு எழுதுந்து சாப்பிடா எழுதுனா இப்படி இல்லாம கையெழுத்து மாறும். டேய் யாரா சொல்றா? இல்லைன்னா இன்னும் 100 முறை என்னாரு. எங்க அம்மா தாங்க எழுதுனாங்க. சரி விட்டுட்டார். ஒரு பையன் மட்டும் நின்னான், அப்படியே நின்னான். எத்தனை முறை எழுதுனா? 5 முறைன்னா. நான் சொன்னது 100, என்ன 5 இங்க வாடா பெரம்பு எடுத்தார். சார் பாட்டு மனப்பாடம் ஆகணும், அவ்வளவுதானே? அவன் கேட்ட கேள்வி, பாட்டு மனப்பாடம் ஆகணும். எனக்கு மனப்பாடமா ஒப்பிக்கிறான். 100 முறை எழுதிருக்காங்க. எவனுக்காவது மனப்பாடம் தெரியுமான்னு கேளுங்க. டிட்டோ டிட்டோ டிட்டோன்னு எழுதலாம். இப்ப பாருங்க, என்னடா இப்படி பேசுறேன்? போர்டில் எழுதுறேன் சார், ஒரு தப்பு நீங்க கண்டுபிடிங்க சார். நான் 200 முறை எழுதணும்னா நேரா போய் உட்காந்தான், போர்டில் அழகா எழுதிட்டான். ஆசிரியர் அசந்துட்டார். நீ 100 முறை எழுத வேண்டியது இல்லைன்ட்டார். 95 முறை எழுதணும்ல, வேணாம் போடா அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சுட்டார். இப்ப 100 முறை எழுதினவன் 5 முறை தான் எழுதியிருக்கிறான். 95 ஏன் கேன்சல் பண்ணார்? மனப்பாடம் என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினா சார். அதானே நமக்கு என்ன நோக்கம்? நம்ம என்ன நோக்கம்? அப்பர் சாமி தான் சொல்லுவார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சொல்றாரா. பாலனாய் கழிந்த நாளும் அப்பர் சாமி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம ஊர் பக்கத்துக்காராச்சா, மனப்பாடம் அப்படியே. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதமார்பு மேலனாய் கழிந்த நாளும் எப்படி இருப்பாருங்க. மெலிவு தரும் மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும். கடைசி கட்டம் ஒரு குச்சி வச்சு நடுக்கிறோம்ல. குறிக்கோள் இல்லாது கெட்டேன். நம்ம என்ன குறிக்கோள்? நம்ம என்ன குறிக்கோள்? நம்ம வினைய போக்கி பெருமான சாரணம் இல்லைங்களா? அதுதான் வினையை போக்குறதுக்கு அவனே தயாரா இருக்கிறான். அவனே சரண் புகுந்தால் வினை போய்விடும். எனவே புதுசா வினையை நம்ம செய்ய வேண்டாம், அனுபவிக்கும் வேண்டாம். பாலனாய் கழிந்த நாளும், அதான் தொடங்குற பாட்டு 6ஆம் தந்திரம் நினைக்கிறான். பனிமலர் கோதை மார்பு மேலனாய் கழிந்த நாளும் மெலிவு தரும் மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும். அது தருமபுரம் எங்க கச்சேரியில கோலனாய் கழிந்த காலம் அவரே கோல காட்டுவார்.
அவர் தருமபுரம். கோலநாய் கழிந்த நாளும் மெலிவு தரும் மூப்பு வந்து கோலநாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். நான் ஒண்ணுமே நினைக்கலப்பா, கெட்டியா வாழ்ந்துட்டேன். சாப்பிட்றது, வாழறது, தூங்குறது, மீண்டும் எழறது, வேலைக்கு போறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதான வேலை. செழிப்பு வரல. ஒரே டிஃபனை சாப்பிட்டா செழிப்பு வருது இல்லை, அதுல மட்டும் ஒரே மாதிரி வாழறியனே, அது செழிப்பு வரணுமா இல்லையா? என்ன வாழ்க்கை? ஞானங்களை பெற்று பெருமான் திருவடியில எப்படி சேரலான்னு என்று உணர்ந்து அவனை நினைக்க கூடாதா? தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, நினப்பு பிழைப்பை கெடுக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த நினப்பு? சிவ நினப்பு மீண்டும் பிறப்பதை கெடுக்கும். பிறப்புனா அடுத்த பிறவி. நாளும் நினைத்து கொண்டே இருங்களேன். ஒண்ணுமே வேணாங்க ஐயா. என்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டா, ஒருத்தன் இருக்கிறான் என் உள்ள, நான் செய்யறதெல்லாம் பார்க்குறான், அவ்வளோதாங்க மேட். நான் நல்லதா செஞ்சா கூட துணைக்கு இருக்கிறான், தீயதா செஞ்சா அதுக்கு ஏறுமாறா செய்யறான், இவ்வளோதாங்க விஷயம். நான் மாட்டிக்கிறேன். இதான் மேட்ரு, வேற என்ன இருக்கு? கூடவே இருக்குதான் நினைங்க. ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்ற பெருமான்னு சொல்றாருல்ல, நம்மோட தானே இருக்கிறான். கண்காணி இல்லாது கள்ளம்பல செய்வாருன்றார்ல, நாம தானே அது. எனவே இந்த பாட்டு பாருங்களேன். பண்ண முடியாது. முற்றிலும் கழிக்கிறது என்பது இறக்கும் காலத்துல சில பேர் இழுத்து பறிக்கும், அப்ப வினை கழிகிறதுன்னு அர்த்தம். முற்றிலும் கழிந்தது அந்த ஆன்மா அறியாது, ஜீவன் முத்தர்கள் அறிவார். உதாரணம் சொல்ல பாருங்க. புவனகிரியில அவதாரம் செய்த ராகவேந்திரர் அங்க மந்திராலயம் போறார். மந்திராலயம் ஒன்றும் கிடையாது, ஒரு காடு, ஒரு சும்மா இருந்து உட்கார்ந்த இடம், அவர் குடிசை போட்டு உட்கார்ந்த இடம். அவர் அப்படியே வாழ்ந்துட்டே இருக்காரு, ஒன்றும் இல்லை. தேவையான சாப்பிடுவாரு, இல்லை அப்படியே தியானம் பண்ணிட்டே இருப்பார். தியானத்துல உச்சந்தலையை திறந்து பெருமானோட கலப்பாரு, அவ்வளவுதான். பெருமானோடு தரிசனம் பண்ணும் போது உடம்புல சொரணம் இருக்காது. தரிசனம் முடிந்து கீழே வருகின்ற போதுதான் உடம்புல பசி தாகலாம் எடுக்கும். வெளியில போகணும்னா என்ன, மழை ஜலத்தெல்லாம் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு அடியாரோட கூடியிருந்து எப்படிலாம் போகலாம் அப்படின்னு வழி சொல்லுவார். நான் எப்படி போனேன், நீ எப்படி போகலாம், என்னென்னலாம் தடை வரும், எப்படி போக்கலான்னு அங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார். ஒரு காலையில் நிறுத்திட்டார். சீடர்ல கூட்டு இது தொடர்ந்து நீங்க செய்யுங்கப்பா, இந்த ஆலயம் நல்ல ஆலயமா இருக்கட்டும். இடம், அந்த ஆலயம்னா இடம், மந்திரம் ஒழிக்கணும், மந்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க, அதுதான் இந்த கலியுக காலத்துல பெருமானோடு நம்ம சேர்க்கோம் அப்படின்னு போய் நின்று நான் இருக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்துட்டு நீங்க அடுத்த வேலையை செய்யுங்கன்ட்டார். உள்ள போய் உட்கார்ந்தார், அப்படியே ஜீவசமாதியா இருந்தார். மேல உச்சநிலையில பெருமானை பார்த்தார், அப்படியே போயிட்டார். அங்க பரவழியில போகின்ற போது அந்த மேலங்கடி இருந்த தொடர்பு இருக்கு பாருங்க, தொடர்பு அறுந்துருச்சு. தொடர்பு அற்ற பிறகு உடம்பு என்னாச்சு, சாதாரண உடம்பா மாறி போச்சு இல்லைங்களா? அது கொஞ்ச நாள் இருந்துட்டார். உடனே அடியார்களை பார்த்து மேலே மூடி ஒரு சமாதி மாதிரி எழுப்பிட்டார். அவங்க உணர்வார்கள். அவன் கேட்டுக்கன்னா, ஜீவன் முத்தர்கள் தன் வினை முடிந்து விட்டது என்பதை உணர்வார்கள். அது மட்டும் இல்ல, இங்க வேணா முடிஞ்சிடுச்சுல்ல, அங்க ஒண்ணு இருக்குல்ல, உங்க வேணா சஞ்சீதத்துல ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல பெருமான், அதை என்ன செய்யறது? இவன் என்ன நினைக்கிறாரு, இவரு ராகவேந்திரர் நம்மை போன்ற எல்லாரும் மேல இருக்கிறத அவன் எரிச்சிட்டான், கீழே இருக்கிறத நம்ம புதுசா உண்டாக்காம பார்த்துக்கிட்டோம் இல்லையா? ஊழ்வினை அப்படியே இருக்கிறது, அதை பெருமானோடு கலந்துருவோம், அவன் எரிச்சிருவான்னார். எனவே பெருமானுடைய திருவருளாலே கண்ணுக்கு தெரியாத வினையும் கண்ணுக்கு தெரிந்த வினையும் பெருமான் எரித்து விடுவான். அப்ப நிலை பேலன்ஸ் ஆகும், இந்த உடம்பு சுத்த தேகம் பெறும். சரிங்களா? அப்பதான் மலஞ்சலம் வராது, வேர்வை வராது, சந்தனம் போன்ற ஒரு வாசனை உடம்பிலிருந்து வெளியே வரும். இவையெல்லாம் அதுல சிம்டம்ஸ். அதைத்தான் அவர் சொல்றாரு பாருங்க, 7 பிறவி சார்ந்த வித்தாமே. இப்போ
நம்முடைய வினை போக்குவதற்கு ஒரு வழி சொல்ற தரிசனம். தனி நித்தம் தாமே தனி மன்றில், இரண்டாவது வரி, தாமே தனி மன்றில் தன்னம் தனி நித்தம். உச்சந்தலையிலே இருக்கின்ற பெருமான் தனி நடனம் ஆடுகிறான். சக்தி கலப்பு இல்லை, வெளியில இருந்தும் பார்க்கல, சக்தி ஒன்றாயும் ஆடல, உள்ளுக்குள்ளேயும் சேரல, அவன் மட்டும் ஆடுகிறான். அதான் ரொம்ப முக்கியமானது. எனவேதான் தனி நித்தத்தை பார்க்கின்ற ஆற்றல் நமக்கு வருமானால் பெருமானே நம்முடைய வினைகளை போக்கி விடுவான். எப்படி போக்குவான்? வைக்கோல் போரில் நெருப்பு வச்சா எப்படி எரிந்து சூடு இல்லாமல் போகுமோ, அதுபோல 7 பிறவிகளில் நாம் செய்த வினைகள் நம்மை விட்டு போய்விடும். இந்த பாட்டு அருமையான பாட்டுங்க. இப்ப கேள்விக்கு பதில் பாருங்க. வினையை போக்கும் தரிசனம் எது? எதை பார்த்தா வினை போகும்? அதான கேள்வி கேட்டோம். தனி நித்தம், தனி கூத்தை, தன்னந்தனியாக ஆடுகின்ற கூத்தை உச்சந்தலைக்கு மேல 12 அங்கலத்துல பார்த்தா வினை போகும். அது ஞான மார்க்கம். அது இந்த சிவகுருநாதர் நமக்கு என்ன தருவார் என்பதோடு இந்த நிறைவு செஞ்சுறோங்க. நாளாயிடுது. இப்ப பாருங்க 122வது பாட்டு. சிவ யோகமாவது சித்து அசித்தென்று எது நிலையானது எது நிலையற்றது என்பதை அறிகின்ற அறிவை தருவார். எது நிலையானது எது நிலையற்றது நீங்க தான் சொல்லணும். ஆமா, ஓடிங்க சபா. எது நிலையானதா? சிவம் நிலையானது, அதான் சத்து. அசித்து என்ன? ஒரு கால இலையில் நம்மை விட்டு போகக்கூடியது. பாசங்கள் அனைத்தும் ஒரு கால இலையில் போய்விடும். அத எது நிலையானது எது நிலையற்றது என்பதை அறிவது பெருமான் தருவான், குருநாதர் தருவார். சரிங்களா? குருநாதர் என்ன பெறலாம்? எது நிலையானது எது நிலையற்றது என்பதை பெறலாம். 2, தவ யோகத்தில் புக்கு தன்னொளி தானாம். என்னன்னு கேட்டா, பெருமானுடைய பேர் அருளில் நாம் புகுகின்ற திறனை தருவான். பெருமானுடைய அருள் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. எது அருள்னு கண்டுபிடிச்சு அதை உள்ள புகணும். பெருமானுடைய அருள் வியாபகத்தில் நிற்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இது பெருமானுடைய அருள் திருவருள் வேறு வேறு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. எது நாம் அறிவது? ஒரு உதாரணம் சொன்னேன்னா, டிவி ஸ்வீட்டில் போகின்ற போது கீழே விழுந்து காலில் சூடு ஏற்பட்டு சைலன்சர் பட்டு அந்த பையன் வந்தான், கொண்டு போய் சேர்த்தான் இல்லையா? யார் உன் பேர் என்னப்பான்னு? என்ன ஐயா, நான் மறந்துட்டீங்களா? என் பேரை மறந்துட்டீங்களா? நான் தான் முருகவேலுன்னா. சேர்த்தானா? என் பேரை மறந்துட்டீங்களா? இதுதான் முருகவேலுன்னா. அது என்ன? அது அப்ப யார் இருக்க கூட? நான் விழுந்ததுக்கு அவன் வருவதுக்கு என்ன சம்பந்தம்? அவன் தான் வர வேண்டும், என்ன இருக்கிறது? அதுவும் அந்த பேரோடையும் வருவதற்கு என்ன இருக்கு? ஒரு காலத்தில் என்னிடம் படிச்சவன் இப்ப வேலையில இருக்கும் வருவதற்கு என்ன இருக்கிறது? இதெல்லாம் யார் செட் பண்றா? அந்த செட் பண்றதை உணர்வதுதான் வியாபகம். புரியுதுங்களா? நல்லா போக போக இன்னும் ஆழமா புரியும் உங்களுக்கு. என்ன நடந்தாலும் நல்லது நடக்கும் போது ஏற்பட்ட அந்த சூழலை உணர்ந்தால் பெருமான் தான் நமக்கு அருள் புரிகிறான் என்று நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் அருள் வியாபகம். அதிலே புக வைப்பான். எனக்கு அந்த உணர்வு வந்த பிறகுலாம் அப்ப தெரியல. சைவ சித்தாந்தம் நடத்தும் போதும் திருமந்தம் நடத்தும் போதும் அதெல்லாம் நமக்கு வருது. ஆக அருள் வியாபகம் இருந்திருக்கு, நாம் அப்போ உணரலன்னு. அடுத்தது பாருங்க, அவயோகம் சாராதவன். நிறைய யோகம் இருக்கு நாட்டுல இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் அங்கங்க யோகத்தை ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒருத்தர் யோகம் பண்ணிட்டார். மேல உட்கார்ந்து உச்சியில யோகின்ட்டார் அவர்.
ஒருத்தர் கேரளாவில் ஒரு அம்மா ஒரு யோகா எடுத்துக்கிச்சு, வாழ்கமலாடன் ஐயா ஒரு யோகா எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் ஆளுக்கு ஒன்று ஒன்றா இது போய் பெரிய டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் மூலம் இதுதான். சில பேர் சாதாரண ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா புதுசு புதுசாக யோகா கண்டுபிடிக்கிறாங்க. குண்டலினி சக்தியை நான் எழுப்புவேன், என் சக்தியை நீ எப்படி எழுப்ப முடியும்? அநியாயமா இல்லை? என்னுடைய ஆன்மா ஆற்றலை நீ எப்படி எழுப்புவ? சொல்லலாம், இப்படி செய்யணும். எழுறது யார் உடம்பு? அவன் உடம்பு. எழுவது யார் அறிவா? பாருங்க, குண்டலினி சக்தியை எழுப்பப்படும் 1 year கோர்ஸ் ஒரே நாளில். சில பேர் எப்படி எழுப்பான் அவன்? இதான் அவயோகம். இதுதான் அவயோகம். அவனா குறைவுன்னு அர்த்தம். இதெல்லாம் சிவனை சாராது. முதல்ல யோகம் செய்யறோம், அவன் சிவனை சாரணும் இல்லை இல்லைங்களா? நான் அனுபவம் பெறாமல் உங்களுக்கு பாடம் நடத்த முடியுமா? முடியாதுங்க. அது வெறும் வெற்றா இருக்கும். நிறைய உரைய கேளுங்க, அனுபவம் பெற்ற உரையும் கேளுங்க, நிறைய வித்தியாசம் இருக்கும். இது உள்ள உந்தியிலிருந்து வெளியே வரும். அது வெறும் நகைச்சுவையாகவும் சிறப்பாகவும் வெளியே வரும். அவ்வளவுதான். இதை விட அது கவர்ச்சியா இருக்கும். கவர்ச்சியா நமக்கு முக்கியம், சொல் விளையாட்டா முக்கியம் அது இல்லை. பாயிண்ட் என்ன? இந்த ஆன்மா என்ன உருப்படணும், இந்த ஆன்மா எப்படி வெளியே வரணும், எதை அறியணும், அதெல்லாம் சொல்லணும். அதான் அவயோகம் சாராதவன் பதிபோக நவயோகம் நந்தி நமக்களித்தானே. நவயோகம் என்பது புத்துணர்வா இருக்கின்ற பிரணவ யோகம் பேர். பிரணவ யோகத்தை நமக்களித்தான். என்னங்கிட்ட பிரணவத்தை ஓங்காரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் புது புது விதமான சிந்தனைகள் வரும், புது புது அனுபவம் ஏற்படும், புது புது உணர்வு ஏற்படும். நான் பல இடங்களில் சொல்றதுதான், ஞானம் என்பது கருத்து, அவ்வளவுதான். அது பொதுவானது. அது அனுபவிக்கின்ற ஆன்மா பெறுது. அது ஞான உணர்வு. ஞானம் என்பது வேறு, ஞான உணர்வு என்பது வேறு. என்று உணர்வை நீங்கள் பெறுகிறீங்களோ அன்னைக்குதான் பெருமான் நெருக்கமா வருவான். ஞானத்தை 1000 புஸ்தகம் படிச்சு என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? தலைகீழ ஒப்பிக்கிறாங்க சில பேர் திருமந்திரத்துல. என்ன இருக்கு? என்ன பாயிண்ட் சொல்றாரு? சில இடங்கள்ல கேட்டேன் நான். அவரு சாமி தான் சொல்றாருல்ல, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வேகம். என்ன இன்பம் பெற்றார் சொல்லணும்ல, அதுக்கு வார்த்தை தெரியணும்ல. என்னை நன்றாக இறைவன் படைத்தன. என்ன படைச்சிட்டான்? தான் உடம்ப விட்டு வேற உடம்புல சேர்ந்து அதை ஒன்ன சேர்த்தான் பாருங்க. ஒரு உயிர் ஒரு உடம்போடு தான் இயங்க வேண்டும், பிற உயிர் இயங்காது இல்லைங்களா? அப்படின்னா டெட் பாடி எடுத்து வேற ஒரு உயிரை விட்டா இயங்கணுமா? அந்த உயிரை உள்ளே போய் கருவிகளை முதல்ல இழுக்கணும், உள்ளே இருக்கின்ற ஞானேந்திரங்களை இழுக்கணும், மனம் புத்தி அகங்காரம் சுத்த வித்திய அசுத்த வித்தியில இருக்கிறத இழுக்கணும், அப்புறம் 5 சுத்த வித்தியில டெஸ்ட் பண்ணணும், இழுக்கின்ற ஆற்றலை பெறணும். எவ்வளவு விஷயம் இருக்கு. தானா உயிரை பற்றி உடம்பை எழுப்பிடுமா? இந்த உயிரை அதில் போய் செட் பண்ணி அதை இயக்குவதற்கு ஆற்றல் வேண்டும். சரிங்களா? அதான் படைத்தனன். என்னை இப்படி இயக்குவதற்கு நீ உதவி செஞ்சுட்ட, எனக்கு ஆற்றலை வழங்கிட்டான்றாரு. எல்லாம் பெருமானுடைய ஆற்றல் இல்லாமல் எதுவும் அசையலிங்க. அவனுடைய ஆற்றலை நல்லா நாம் உணர்ந்தோம்னா அடுத்த நிலைக்கு ஆன்மா செல்லும். துன்பங்கள் நம்மை தொடாது. எவ்வளவு துன்பங்கள் என் வயசுல வந்திருக்கணும் இல்லைங்களா? எல்லா இடங்களிலும் வந்திருக்கணும் இல்ல? நீங்க மாட்டும் ஊர் ஊரா போய் பேச்சுக்கு போயிடுறீங்க, நான் தான் படாத பாடுபடுறேன்றாங்கன்னு வச்சுங்க. சொல்றாங்க, ஏன் படாத பாடுபடுற? அங்க இருக்கிறத நினைச்சு படாத பாடுபடுற. ஏன் நினைக்கிற சொல்லுங்க? பெருமான எல்லா துன்பங்களையும் நீ போய்கிட முடியுமா சொல்லுங்க? வீட்டுல பிரச்சனை வருது, போய்கிட முடியுமா? எதுவும் போக முடியாது. எனவே நம்முடைய நினைவு பெருமானை பற்றி இருந்தால் வருகின்ற துன்பங்களை எல்லாம் அவனே போக்கி விடுவான். துன்பத்தை எதிர்ப்பது உன்னால முடியுமா?
அந்த அளவுக்கு தகுதி இருக்கிறதா? துன்பத்தை விட நீ பெரிய ஆளா? இல்லை. அப்ப யார் வேணும் நமக்கு? அவன் தான் பெரியவன். துன்பத்தை தந்தவன் அவன் தான். நிறுத்துறானா நிறுத்திட்டு போறான். எப்படி 100 முறை எழுத வேண்டும் என்று சொன்னார்ல வாதியார், அவனுடைய திறனை கண்டு நோக்கத்தை நிறைவேறிய பிறகு 100 எழுத வேண்டாம் அப்படின்னார்ல. நம்ம வினையும் பெருமா நம்ம நேர்மையா இருந்தோம்னா உனக்கு வினையே வேண்டாயான்னு. இந்த கதையை நினைவு வச்சிங்க. அவனுடைய நோக்கம் நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான், இந்த ஆன்மா சிறக்க வேண்டும் என்பதுதான். கீழ் நோக்கி இறங்கி வீணா போகக்கூடாது, மேல் ஏறி வர வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கம் நிறையானால் நமக்கு வருகின்ற துன்பங்கள்லாம் போயிடும். சரிங்களா? எனவே 5 கேள்வி தரம் எழுதிங்க, அதோட நிறைய செஞ்சு. ஒன்று, பிரகிருதி மாயையில் உள்ள அயன் மால் ருத்திரன் இவர்கள் யார்? ரெண்டு தடவை ஒண்ணா? முதல் கேள்வி சொல்றேன். சரி, ரெண்டுங்க. விண்ணின்று இழிந்து என்பதின் பொருள் யாது? விண்ணின்று இழிந்து என்பதின் பொருள் யாது? மூன்றாவது கேள்வி, பளிங்கில் பவளம் பதித்தான். பளிங்கு என்பது யார்? பளிங்கில், பாட்டு எண் 114. பளிங்கில் பவளம் பதித்தான். பளிங்கு என்பதை யாரை குறிக்கும்? அடுத்ததுங்க, மூன்றாவது கேள்வியா? நாலாவது. சூழ் பஞ்சு எதை குறிக்கும்? பாட்டு எண் 117. எதனை குறிக்கும்? அடுத்ததுங்க, கடைசி கேள்வி. வினையை போக்கும் நடனம் எது? பாட்டு எண் 120. எது சொல்லுங்க, திருப்பி சொல்லுறோம். அதான் விண்ணின்று இடிந்து இருந்ததற்கு 113. அப்புறம் என்னம்மா? மும்மூர்த்திகள் முறைமை என்பது பொதுவான கேள்வி. அது அப்புறம் என்ன பதில்? பாட்டு இல்லை, அவ்வளவுதான். சரி, என்ற அளவில் இன்றைய வகுப்பை அடியே நிறைவு செய்கிறேன். இந்த அமைப்பாளர் உங்கள்கிட்ட சில செய்திகளை சொல்வாரு. அடுத்த வகுப்பு வழக்கம் போலவே 2வது ஞாயிறு 8ஆம் தேதி வருதா? பார்த்துங்க. சரி, சந்தோஷம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.